29 யாரு? 29 என்ன சொல்லுவோம்? கல்வி கல்வி கலாச்சார உரிமை. சிறுபான்மையினருக்கான மொழி கலாச்சாரம் அதை ஃபாலோ பண்ற உரிமை 29. 30 என்ன பார்ப்போம்? கல்வி கலாச்சாரம், கல்வி உரிமை, நிறுவனங்கள் அமைக்கும் உரிமை. இதெல்லாம் 15 இருந்து 16, 19, 29, 30. இதுல இந்த 5 ஆர்டிகளும் யாருக்கு மட்டும் தான் பொருந்தும்? இந்திய குடிமகன் தான். அப்ப குடிமக்கள் சொல்லலாமா? 14, 20, 21, 21A, 22, 23, 24, 25, 26, 27. ஒரு அமெரிக்க குழந்தைய கடத்திட்டு வந்து வச்சு 14 வயசுக்குள்ள வேலை வாங்கினாலும் அது பேர் என்னது? குழந்தை தொழிலாளர் தான். அது இந்திய குழந்தையா இருந்தாலும் தான். அப்போ இதெல்லாம் எல்லாருக்கும் பொருந்தும். சரிங்களா? உச்ச நீதிமன்றத்தால் உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. இது ஆமா இல்லையா? ஆர்டிகல் 32 உத்தரவாதம் அளிக்கிறோம். பாராளுமன்ற அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் நீக்க முடியுமா? அடிப்படை உரிமைகளை நீக்க முடியுமா, முடியாதா? அவசர நிலை சட்டத்தின் போது குறிப்பிட்ட சில உரிமைகளை மட்டும் தடுத்து வைக்க முடியும் சார். ஓகேங்களா? பாராளுமன்ற அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் ஆனா நீக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆர்டிகல் 35 ஒண்ணு படிப்போம். அரசியலமைப்பு என்ன பண்ணணும்னா, நீங்க சட்டத்தை போட்டு அடிப்படை உரிமைகளை அதிகரிக்கணுமே தவிர குறைக்க கூடாதுன்னு ஒரு பாயிண்ட் அதுல இருக்கும். சரிங்களா? ஓகே, நீக்கலாம். ஏன் நீக்கிறோம்னா, சொத்துரிமைன்னு ஒண்ணு இல்ல, அது அடிப்படை உரிமையில தானே நீக்கிருக்கோம். ஆமால, 44 அமெண்ட்மெண்ட் போடுறோம். 1978 அமெண்ட்மெண்ட் என்ன அர்த்தம்? சட்ட திருத்தம் தானே. அப்ப திருத்தம் மூலமா சொத்துரிமை நீக்கிட்டோம்ல, அதாவது அடிப்படை உரிமை வந்து நீக்கி வேற இடத்துல வச்சுட்டோம்ல, அது மாதிரி பண்ணலாம், திருத்தம் பண்ணலாம்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அரசு ஆர்டிகல் 12. ஆர்டிகல் 12னா என்ன? இது ஏன்னா நமக்கு எது தெரியாதுன்னா 14 இருந்து 32 வரையும் எதை கேட்டாலும் கரைச்சு குடிப்பீங்க. ஆனா மெயினா இருக்கிறது 12, 13, 13, அப்புறம் 33, 34, 35. இந்த விதிகளை நம்ம கோட்டை விட்டுறோம். கரெக்டா? கொஸ்டின் அவங்க எங்க கேக்குறாங்க? இந்த இதெல்லாம் தான் கேக்குறாங்க. விதி 12 என்ன சொல்லுது? விதி 12னா அரசு. அரசுனா என்ன? வாட் இஸ் கவர்மெண்ட்? கவர்மெண்ட்னா யாரு? பாராளுமன்றம், சட்டமன்றம், உள்ளாட்சி அதிகாரம், முனிசிபல், பஞ்சாயத்து, சட்டப்பூர்வ அமைப்புகள். இந்திய சட்டத்தால் அமைஞ்சிச்சு இல்லையா? இப்ப இந்திய தேசிய ஆணையம் சொல்றோமா, அது இந்திய சட்டத்தால் அமைஞ்சிருக்குமா? பெண்கள் ஆணையம்னு ஒண்ணு சொல்றோம், அது சட்டத்தால் தான் அமைஞ்சிச்சு. அப்ப அதுதான் கவர்மெண்ட். மக்களுக்காக, நிர்வாகத்துக்காக நிறுவப்பட்ட அனைத்து அமைப்புகளும் அரசு அப்படின்னு எது சொல்லுது? 12. இப்போ ஒரு கம்பெனி இந்த கம்பெனி இது தனியார் நிறுவனம். கரெக்டா? தனியார் நிறுவனம். இந்த அமைப்பு ஓகேவா? இந்த அமைப்பு என்ன சொல்லுதுன்னா, என்னோட கம்பெனில போராடுறதுக்கு என்ன சொல்லுது? இங்க போராட்டம் செய்யக்கூடாது, இல்ல என்னோட கம்பெனில நீங்க சங்கம் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லுது. இது யாரு? தனியார் அமைப்பு. ஆனா ஒரு அரசு, இப்போ ஒரு கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட்ல ஏதோ ஒரு அமைப்பு, நீ இங்க என்ன பண்ணக்கூடாது? போராட்டம் செய்யக்கூடாது, அல்லது நீ சங்கம் அமைச்ச கூடாதுன்னு சொல்ல முடியுமா? ஒரு கவர்மெண்ட் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இந்திய அரசு எது அரசுன்னு சொல்லுதோ இதெல்லாம், அதாவது எது சட்டமன்றம், பாராளுமன்றம், உள்ளாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள், சட்டப்பூர்வ அமைப்பு, தேசிய பெண்கள் ஆணையன்ற மாதிரி சட்டத்தின் மூலியமா அமைக்கப்பட்ட அமைப்புகள். இந்த அமைப்புகள் அனைத்தும் மக்களுக்கு என்னத்தை கொடுக்கணும்? அடிப்படை உரிமைகளை கொடுக்கணும். அங்க இந்த இடத்துல அடிப்படை உரிமைகள் நீக்கப்பட, நீ போயிட்டு ஒரு தனியார் கம்பெனி எனக்கு இன்னைக்கு லீவு கொடுக்கல, நான் மகப்பேறுல இருக்கேன், நான் இதா இருக்கேன், கர்ப்பமா இருக்கேன், எனக்கு லீவு கொடுக்கலன்னு சொல்லி அந்த கம்பெனி மேல நீ கேஸ் போட முடியாது. ஏன்னா அது அரசு கிடையாது. நான் சொல்றது புரியுதா? இங்க என்ன விதி மறுக்கப்படுது? அந்த பெண்ணோட தனி சுதந்திர உரிமையோ இல்ல அந்த 42 42 இங்க இருக்கு இல்லையா, இது போய் எனக்கு செயல்படுத்தல கேஸ் போட முடியாது. ஏன்னா இது தனியார் அமைப்பு. ஆனா அதே கவர்மெண்ட் அமைப்பா இருந்து கவர்மெண்ட் இது மாதிரி உனக்கு அடிப்படை உரிமையை மறுத்தா நீ எங்க போலாம்? கோர்ட்டுக்கு போலாம். அப்ப அது இது அரசுன்னு எதை சொல்லுதோ அந்த இடத்துல தான் அடிப்படை உரிமைகள் செயல்படுத்த முடியும் சொல்லுது. விதி 12 பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றம், உள்ளாட்சி அதிகாரம், முனிசிபல், பஞ்சாயத்து, சட்டப்பூர்வ அமைப்பு, தனியார் அரசின் கீழ். ஓகேங்களா? இந்த LIC இது சொல்றாங்க இல்லையா, அப்புறம் என்ன இருக்கு? என்ன கீழே கொடுத்துருக்காங்க, இங்க இருக்கு. பிரைவேட் ஏஜென்சி ஒர்க்கிங் ஆஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் தி ஸ்டேட் ஆஃப் ஃபால்ஸ் அண்டர் ஸ்டேட். நம்ம மாநிலங்களுக்கு கீழே செயல்படக்கூடிய அமைப்புகள், அதுக்கப்புறம் LIC, ONGC, இந்த மாதிரி கவர்மெண்டோட அங்கீகாரம் பெற்ற அமைப்புகள், இது எல்லாமே என்ன சொல்லுது? இது எல்லாமே அரசு அப்படின்னு சொல்லுது. இந்த அரசு கட்டாயம் நமக்கு என்ன கொடுக்கணும்? இந்திய குடிமக்களுக்கு என்ன கொடுக்கணும்? அடிப்படை உரிமைகளை வழங்கணும். அதான் இது பண்ணணும். அரசின் கூறுகள், அரசோட கூறு. அதே மாதிரி இந்த அரசுக்கு என்னென்ன? அரசோட வகை, அரசோட உறுப்புகள் என்னன்னா, நிலப்பரப்பு, அது கவர்மெண்ட் லேண்ட்னு சொல்றோமா, நம்ம மக்கள் எல்லாமே யாரு? அரசோட கூறுகள். அரசாங்கம், இறையாண்மை, இது எல்லாமே அரசோட கூறுகள். இத சொல்றதுதான் என்னது? அப்ப அரசுனா என்ன, அந்த அரசோட கூறுகள் என்ன அப்படின்னு சொல்லுது. புரியுதுங்களா? அரசுனா என்ன, அந்த அரசோட கூறுகள் என்ன? நிலப்பரப்பும் எது? அரசோட ஒரு கூறு. நிலம் நோட் பண்ணி வச்சுங்க. நிலமும் என்னது? ஒரு அரசோட கூறுகள். ஓகேவா? அடுத்த பலமா விதி 13 பலமா?
அப்ப வாட் இஸ் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 12. ஆர்டிகல் 13 என்னன்னா அடிப்படை உரிமைகளுக்கு இதுதான் என்ன சொல்றோம், நீதி புனராய்வு சட்டம். நீதி புனராய்வு அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுது, திடீர்னு ஒரு சட்டத்தை ஏற்றுது. அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க யாரும் போயிட்டு என்னது கருத்துரிமை, இப்போ பேஸ்புக்ல வந்து யாரும் என்ன பண்ணக்கூடாது, அரசை பத்தி எதிர்த்து பேசக்கூடாது, இல்ல ஒரு மாவட்ட தலைவரை பத்தி எதிர்த்து பேசக்கூடாது, உன்னோட கருத்துரிமை பறிக்கப்படுதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு விட்டாங்க. இப்போ இந்த கருத்துரிமை சட்டம் எதை மீறுது? இவங்க போட்ட சட்டம் ஆர்டிகல் 19ல 19A மீறுதா? மீறுதாடி. அப்போ மீறக்கூடிய ஒரு சட்டம் பேச்சுரிமை கருத்துரிமை வந்து ஆர்டிகல் 19A. இந்த உரிமையை மீறுதுன்னு ஒரு சட்டம் வந்துச்சுன்னா உடனே கவர்மெண்ட் யாரு, உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணும், எப்பா நீங்க வந்து என்ன பண்றீங்க, நீங்க போட்டுக்கிட்ட சட்டம் எதை மீறுது, எதை மீறுது, அடிப்படை உரிமைகளை மீறுது, இந்த சட்டம் செல்லாது அப்படின்னு சொல்ற அதிகாரம் யாருக்கு உண்டு? உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றம். மாநில சட்டமன்றம் போட்டா அதை யார் சொல்லும்? உயர் நீதிமன்றம் சொல்லும். அதே பாராளுமன்றம் போட்டுச்சுன்னா அதை உச்ச நீதிமன்றம் சொல்லும். ஓகேங்களா? அடிப்படை உரிமைகளுக்கு முரணான சட்டங்கள் செல்லாது சொன்னோமா? உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் கீழ் ஒரு சட்டத்தை, அதே மாதிரி உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லும், உயர் நீதிமன்றம் கீழ் ஒரு சட்டத்தை செல்லாது என, உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் அது கீழே ஒரு சட்டத்தை செல்லாது என அறிவிக்கலாம். ஓகேங்களா? சோ அப்ப அந்த சட்டம் தான் என்னது, உச்ச நீதிமன்றம் எதை பயன்படுத்தி அதை செல்லாதுன்னு சொல்லும்? ஆர்டிகல் 32 யூஸ் பண்ணி. ஓகே, அதே வந்து உயர் நீதிமன்றம் எதை யூஸ் பண்ணி இந்த சட்டத்தை செல்லாதுன்னு சொல்லும்? ஆர்டிகல் 222. ஆனா எந்த ஆர்டிகல் படி அதை புனராய்வு செய்வான்? இந்த சட்டம் நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் புனராய்வு செய்யும் நீதி. வெரி குட். நீதி புனராய்வுன்ற கான்செப்ட் எங்க இருந்து எடுத்துட்டோம்? அமெரிக்கா. இங்கிலாந்து வரும் சார். நீதி நீதி பேரான இங்கிலாந்து. அதே மாதிரி சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னா இங்கிலாந்து. அதே சட்டத்தின் முன் பாதுகாப்பு, சட்டத்தின் முன் பாதுகாப்புன்னு வந்தா அமெரிக்கா. ஓகே ஓகே. லாஸ்ட் வீக்ல உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க பாத்தீங்களா சார்? அதாவது வந்து மைன்ஸ் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து கருத்து கணிப்பு கேட்க தேவையில்லை, கவர்மெண்ட்டுக்கு வேணும்னா நாங்க டைரக்டா அனுமதிச்சிட்டு போயிருந்து உச்ச நீதிமன்றம் சார் சொல்லியிருக்காங்க. அது வந்து ஆக்சுவலா அடிப்படையுமே பாதிக்கிற மாதிரி தான் சார் இருக்குது. அடிப்படை உரிமை இல்ல. அரசு இங்க ஒரு பாயிண்ட், மைன்ஸ் வந்து இப்ப அந்த இடத்துல வந்து ஆமாங்க சார், மைன்ஸ் வந்து இப்ப அந்த இடத்துல எடுக்கும் போது பார்த்தோம்னாலே வந்து பார்த்தோம்னா மக்களுக்கு அந்த இடத்துல பாதிப்பு இருக்குதா இல்லையா, இந்த ஸ்டெர்லைட் அந்த மாதிரி எல்லாம் வரும்போதெல்லாம் கேக்குறாங்க, அந்த மாதிரி அந்த பண்ண வேணாம் அப்படிங்கிறாங்க. ஆமா, தனி மனித சுதந்திர வாழ்வு உரிமை போகுது இல்லையாங்க, சுத்தமான காத்து இருக்காது, காற்று மாசு, அதை வச்சு கேட்கலாம். ஓகே, கேஸ் கூட போடலாம். ஓகேங்களா? நீங்க 1973 சட்டத்திட்டம் என்ன சொல்றது? சிஏஏ 1973 அர்த்தம் சிஏஏ. சரி, அது என்ன தெரியல. ஓகே, பார்த்தலாம். ஓகே ஓகே. என்ன சொல்லிருப்பாங்க நினைக்கிறேன் சார். 1973 அப்புறம் வந்த கேசஸ்லாம் அதெல்லாம் அவங்க சிஏ 1973 நாங்க போட்டிருக்காங்க. 1973 முன்னாடி இருக்கிறது எல்லாமே வந்து அவங்க அந்த ஷெட்யூல் 9ல இருந்தா பண்ண முடியாது. ஆஃப்டர் 1973 அதுக்காக 1973 மேல போடப்பட்ட எந்த ஒரு சட்டமா இருந்தாலும் அதை வந்து செல்லாதுன்னு அறிவிக்கலாம். கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன், அது அந்த இதுல இருந்து இது பண்ணிப்பாங்க. நம்ம கேஸ் வந்த பாரதி வழக்கு பார்த்தோம் இல்லையா, அதுல சொல்லுது அந்த சட்டம் என்ன பண்ணக்கூடாது, அடிப்படை கட்டமைப்பையும் மாற்றக்கூடாது. அவ போற சட்டம் அடிப்படை கட்டமைப்பை மாத்தினாலும் அது செல்லாது. இதுதான் சொல்றது. ஒரு சட்டத்தை கோபாலன் விஜயன் வழக்குன்னு சொல்லுவாங்கல்ல சார், ஜெயலலிதா அந்த அம்மா வந்து ஆர்டிகிள் வந்து 77 பயன்படுத்தி வந்து அந்த இதை வந்து 69% சட்டத்திட்டத்தை வைக்கும் போது பார்த்தோம்னா உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிருக்குன்னா, இது மாணவர் நலன் கருதி வந்து இந்த ஒரு இதுல வந்து விட்டுறோம், இனிமேல் வந்து யாராச்சும் வந்து அந்த மாதிரி வந்து பண்ணும்போது கண்டிப்பா நீதி புனராய்வுக்கு உட்படுத்தப்படும் சொல்லியிருப்பாங்க சார். ஆனா நம்மளை விடவே கர்நாடகால பார்த்தோம்னா அதிகமான பர்சன்டேஜ் தாங்க சார் இருக்கு. நமக்கு 69 சார், கர்நாடகால 70க்கு மேல இருக்குங்க சார். அதுதான் 9வது அட்டவணையில வச்சப்பட்ட சட்டங்களும் அதான் சொல்லுவாங்க. 9வது அட்டவணையில ஒரு ஒரு ரூல்ஸ் கொண்டு போய் வச்சுக்குவோம். அது எக்ஸாம் தான் 69, 20 தூக்கிட்டு போய் எங்க வச்சோம்? 9வது அட்டவணையில வச்சுட்டோம். 9வது அட்டவணை என்ன சொல்லுதுன்னா, அதுல வச்சுட்டோம்னா உச்ச நீதிமன்றத்துல இருந்து விலக்களிக்கப்பட்டதுன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் இருக்கும். அதை வந்து 2007 தான் அந்த தீர்ப்பு வரும். கோயில்சோல் வழக்கம் 2007. என்ன வழக்கு?
கேஸ்ல வந்து ஐகோல் ஐகோல் வழக்கு. அந்த கோல் வழக்குல தான் தீர்ப்பு சொல்லும். 1973 ஏப்ரல் 24க்கு பின்னாடி எந்தெந்த சட்டங்கள் இருந்ததோ 9வது அட்டவணையில போய் வச்சோமோ அந்த சட்டங்களையும் கவர்மெண்ட் என்ன பண்ணும், உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணும், புனராய்வு செய்யறது இல்ல நீக்கிறதுக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்லும். ஓகே அதான் 1973. சரி வாங்க, 14 32 வரையும் போடப்பட்ட சட்டங்கள் கவர்மெண்ட் அது வந்து அரசியலமைப்பு உரிமையை மீற மாதிரி இருந்துச்சுன்னா 13 யூஸ் பண்ணி செல்லாதுன்னு அறிவிக்கலாம். ஓகே, அடுத்து சமத்துவ உரிமை நமக்கு இது தெரியும் தானே. 14, 15, 16, 17, 18 எல்லாம் தெரியும் தானே நமக்கு என்னன்ட்டு. அடுத்து போலாம். அதுல வந்து முக்கியமா ஏதாவது இருந்துச்சுன்னா மட்டும் போலாம். ஓகேங்களா. ஸோ ஆர்டிகல் 14 வந்து நம்ம இதுல இருந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் பிரிட்டன்ல இருந்து எடுத்துட்டோம். அதுவே நான் சொன்னேன் இல்லையா, எந்த அரசு பாகுபாடு காட்ட விடாது. அதாவது அனைவரும் சமம்னா அது வந்து இது. அதுவே சமமான பாதுகாப்புன்னு என்ன சொன்னேன், ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா, சட்டத்தின் முன் பாதுகாப்புனா எந்த நாடு சொன்னேன், அமெரிக்கா. புரிஞ்சா? சட்டத்தின் முன் சமம்னாலும் 14 தான், சட்டத்தின் முன் பாதுகாப்பும் இதுதான் ரெண்டுமே. ஆனா சமம்னு வரும்போது இங்கிலாந்து, பாதுகாப்புன்னு வரும்போது அமெரிக்கா. ஓகேனா. ஏவி டைசி சட்டத்தின் ஆட்சியை பத்தி சொன்னதாரு. ஏவி டைசி சட்டத்தை மீறினால் மட்டுமே தண்டிக்கப்பட வேண்டும். ஓகேனா. சட்டத்தின் முன் அனைவரும் சமம், தனிநபர் உரிமைகளே முதன்மையானது. தனிநபர் உரிமைகளே முதன்மையானது, விதிவிலக்கு. ஆனா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் தான். ஆனா யாரெல்லாம் விதிவிலக்கு? இப்போ ஒரு குடியரசுத் தலைவர் சார், ஆளுநரும் குடியரசுத் தலைவரும் சரத்து 361 பயன்படுத்தி வந்து ரிலீஃப் ஆயிக்கலாம் சார். ஆமா ஓகேனா. சிறப்புரிமைகள். அப்போ உங்க சட்டத்தின் முன் இப்ப நீ வந்து ஒரு இதுக்கு சட்டப்படி பதில் சொல்லணும், இவங்க பதில் சொல்லணும் அவசியம் கிடையாது. ஓகேங்களா. சட்டத்தின் முன் வந்து இவங்க இல்ல, கம்பேர் பண்ண முடியாது. விதி 361 குடியரசுத் தலைவர், ஆளுநர். விதி 105 யாருக்கு? விதி 105 எம்பி சார், நாடாளுமன்ற. ஓகே, பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லுமா. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, கைது செய்ய முடியாது. அவங்க பதவியில் இருக்கும்போது நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஓகே, எம்பி. அடுத்த விதி 194 சட்டமன்றம். அது நாடாளுமன்றம்னா இது சட்டமன்ற உறுப்பினர்கள். அது நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்கள். ஆனா அவங்க மேல குற்றவியல் இது போட முடியும், கேஸ் இருந்தா அது போடலாம். சிவில் ரைட்ஸ் தான் இதாக முடியாது. குற்றவியல் இருந்துச்சுன்னா அதை அவங்களுக்கு இது சொல்லிட்டு கைது பண்ணலாம். விதி 31C இருக்கலங்க சார். சொல்லுங்க. ஊழல் மூலியமா இது பண்ணலாம். ஓகேதான். விதி 31C என்ன பார்த்தோம்? 31C சொத்துரிமை நீக்கப்படும். சொத்துரிமை சொல்லுங்களா. அது வந்து இதெல்லாம் வந்து சொத்து வாங்குறத பத்தி சொல்லுது, விதி விலக்குகள் இதெல்லாம். ஓகேங்களா. ஃபாரின் சோல்ஜர்ஸ், அப்புறம் அம்பாஸ்டர்ஸ். ஓகே, வெளிநாட்டு தூதுவர்கள்லாம். ஓகேங்களா. இவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த விதி விலக்கு இதுல இல்ல, இவங்க எல்லாம் அதுல வரமாட்டாங்க. சட்டம் முன் அனைவரும் சமம் வரமாட்டாங்க. ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் விதி 15 எல்லாம் தெரியும். சாதி மதம் அதுக்குள்ள பாகுபாடு காட்டக்கூடாது. அப்போ கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை தொடர்பான சிறப்பு சலுகை. இதெல்லாம் பார்த்துட்டோம். இது என்ன மதம் இனம் சாதி பண்ண அது என்ன பார்த்தோம், அது என்ன இது சொல்லுங்க, கரெக்டா சொல்ல போலாம். 15ல ஸ்பெசிபிக்கா ஞாபகம் வரணும். 15ல 3 யாருக்கு சலுகை கொடுக்கணும்? பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் சிறப்பு சலுகைன்னு பார்த்தோமா. பாரு அந்த பாயிண்ட் இருக்கு, நம்ம எங்கேயோ படிச்சோம் இல்லையா, அந்த பாயிண்ட் இங்க வருது பாருங்க. ஓகேவா. ஓகே, சமூக கல்வியில் பின்தங்கிய குடிமக்கள், அட்டவணைப்படுத்தப்பட்ட சாதியல் பழங்குடியினருக்கு சிறப்பு சலுகை வழங்கணுமா? 15ல 4 கரெக்டா. 15ல 4. ஓகே, கல்வி நிறுவனங்கள்ல சேர்க்கை இது ரெண்டுமே 15ல 4. ஓகேங்களா. அவங்களுக்கு வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு கொடுக்கணும், கல்வி நிறுவனங்கள்ல இடஒதுக்கீடு சொல்றது 15ல 4. 2005 96 திருத்த சட்டத்தால் சேர்க்கப்பட்டது. இதெல்லாம் எப்ப சேர்க்கப்பட்டது? 2005 93வது சட்டத்தால் சேர்க்கப்பட்டதான் இந்த இது. அந்த கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை தொடர்பான சிறப்பு சலுகை வந்து எப்ப வந்துச்சு? 2005 93வது சட்டத்திட்டம். இல்ல வேற ஏதாவது கொடுத்துருங்க, அதுதான் விட்டுருங்க. நம்ம கரெக்ட். 2005 93வது திருத்த சட்டம் நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேவா. சரி, நெக்ஸ்ட் போலாமா. 16 என்ன சொல்றோம்? பொது வேலை வாய்ப்பில் சமமா. சரி, இது 15ல 4 ஞாபகம் இருக்கா? 15ல 4 சார். 15ல 4, 16ல 4 மண்டல் பின்தங்கியவர்களுக்கான இடஒதுக்கீடுங்க சார். அதான் மேல பத்தல குடிமக்கள் சமூக அட்டவணை கல்வியில பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறது 15ல 4. ஓகேங்களா. 15ல 5 யாராவது சொல்ல போல. 15ல 5 இதுதான் 15ல 5. 2005 93வது சட்டத்தை சொல்றோம் இல்லையா, 2005 93வது சட்டத்திட்டம் கல்வியில இடஒதுக்கீடு கொடுக்கணும்ன்றதுதான் 15ல 5. 15ல 6 ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டோம், அதாவது சாதி ரீதியா இடஒதுக்கீடு கொடுத்துட்டோம். அப்புறம் அவங்களுக்கு கல்வியிலயும் சலுகை கொடுத்துட்டோம். 15ல 6ன்றது வந்து இடபிள்யூஎஸ் ஒரு எக்கனாமிக்கலி வீக் செக்ஷனா. எந்த வருஷம் வந்தது? அது 2023 103வது சட்டத்திருத்தம்.
இந்த சட்டத்திருத்தம் மூலியமா அப்போ யாரெல்லாம் எக்கனாமிக் வீக் செக்ஷன் ஆகிறாங்களோ அப்போ அவங்களுக்கு என்ன கொடுக்கணும், இடஒதுக்கீடு. அதுதான் 15ல 6. இதேதான் 16ல 6. ஓகேங்களா. இது வந்து இது எதுல சொல்லுதுன்னா கல்வியிலயும் இது கல்வியில மென்ஷன் பண்ணுது. அது எங்க வரும்னா மொத்தமா கல்வி வேலை வாய்ப்பு வரும். அது மட்டும் வேலை வாய்ப்பு மட்டுமே அது வரும் 16ல 6. சரிங்களா. ஓகேவா. சரி. அது போலமா ஆர்டிகல் 16 அதேதான். வேலை வாய்ப்பு மாநிலத்தில் உள்ள எந்த அலுவலகத்துக்கும் நியமனம் பண்றது சம வாய்ப்பு மத இன சாதி பாகுபாடுபடக்கூடாது. மண்டல் கமிஷன் மொரார்ஜி தேசாய் பிற்படுத்தப்பட்ட ஆணையம் மண்டல் அதான் சொல்றோம் இல்லையா. இதை பேஸ் பண்ணி தான் மண்டல் ஆணையம் சார். காக்கா கலர் ஆணையம் வந்து ஃபர்ஸ்ட். ஓகேங்களா. செகண்ட் வந்து யாருன்னா மண்டல் கமிஷன் பாப்போம் இல்லையா, பிவி மண்டல். ஓகேவா. சமூக நீதியின் நாயகன். ஆமா. ஓகே. விபி சிங். இது வந்து பிவி மண்டல் பிரதேஷ்வாஜ் ஏதோ சொல்லுவாங்க அந்த கமிஷன். ஓகேங்களா. சரி, அது என்னன்னு பாக்கலாம். பிரசாத் மண்டல் சார். என்ன பேரு? பிந்தேஸ்வர் பிரசாத் மண்டல். ஓகேங்களா. அது கூட ஒரு இதுல கேட்டுக்கிறாங்க பிவினா என்ன அப்படின்னு சொல்லி, அது கூட கேட்டாங்க கொஸ்டின். சரி, இங்க பாருங்க காமனா கொடுத்துட்டாங்க. 1953 என்ன டேட் பார்ப்போம். ஜனவரி 29. 29/1/1953 சார். ஓகே. 29/1 அதான் சொன்னேன். ஓகேங்களா. 1953 ஜனவரி 29 நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் பேக்வர்ட் கமிஷன் பிற்படுத்தப்பட்ட ஆணையம். ஆர்டிகல் என்ன ஆர்டிகல் யூஸ் பண்ணி போடுவாங்க 340 குடியரசுத் தலைவர். ஓகே. ஸோ அடுத்தது வந்து 1955 ரிப்போர்ட் கொடுக்கும். ஆனா அதை ஏத்துப்பாங்க. அது என்ன சொல்லுது, அதை ஏத்துப்பாங்கன்னா அது யாரும் ஏத்துக்கல. ஓகேங்களா. அது யாரும் ஏத்துக்கல, நம்மளால யாரும் ஏத்துக்கல. ஓகேங்களா. ஸோ அடுத்தது 1963 எஸ்சி ரிசர்வேஷன் எவ்வளவு இருக்குன்னா 50%. 1963 ரிசர்வேஷன் வந்து எவ்வளவு இருக்குன்னா இந்த மாதிரி 50%க்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது எதெல்லாம் சொல்ல. அடுத்து 1979 தான் மொரார்ஜி தேசாய் இதுல தான் என்ன கமிஷன் அமைஞ்சிருக்கும், மண்டல் கமிஷன் அமைஞ்சிருக்கும். இரண்டாவது அது வந்து எப்ப ரிப்போர்ட் கொடுனா 80ல கொடுக்கும். அது எவ்வளவுனா மொத்தம் எத்தனை கம்யூனிட்டி இருக்கும், 3743 கம்யூனிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா. அதாவது பிற்படுத்தப்பட்டவர்ல அதுல 52%, அதாவது நான் பார்த்தோம் பிற்படுத்தப்பட்டவர் மக்கள் தொகையில எவ்வளவு இருக்கான்றாங்க, 52% மக்கள் பிற்படுத்தப்பட்டவர் இருக்காங்க. அப்ப 52% பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எத்தனை சதவீதம் கொடுத்தாதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லுது, 27% ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு சொல்லுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட். ஓகே. எஸ்சி வந்து அதுல என்னன்னா எஸ்சி வந்து எவ்வளவு சொல்றது 15, எஸ்டி வந்து 7.5. மத்திய அரசுல இருக்கக்கூடிய இது வந்து எவ்வளவுனா ஆல்ரெடி எஸ்சி 15, எஸ்டி 7.5, பிசிக்கு எவ்வளவு, ஓபிசிக்கு எவ்வளவு தரும் 27% இன்னைக்கு நடைமுறையில் இருக்குது. ஓகேங்களா. ஆமா, இன்னைக்கு நடைமுறையில தான் இருக்குது. சரிங்களா. இது அப்படியே தான் இருக்கு நடைமுறையில, நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா. சரி. 1990 யாரு விபி சிங்கர்னு ஒரு பிரதமர், அவர் வந்துதான் என்ன பண்றாரு, இதை நடைமுறைப்படுத்துறாரு. ஓபி ரிசர்வேஷன் எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க 1990. அது 91. ஓகேங்களா. 91 நரசிம்ம ராவ். ஓகேங்களா. நரசிம்ம ராவ் காலத்துல ஓபிசி 27%, இடபிள்யூஎஸ் 10% சொல்லி சொல்றாங்க, அப்பவே சொல்றாங்க. ஆனா அது வந்து இது பண்ணிக்கல. 92 இந்திராணி என்ன பண்றாங்க, இந்த கேஸ் போட்டுறாங்க. எதுல, அந்த 10% வழக்குது இல்லையா. ஆமா, ஆக்சுவலா 2 இது மேலுமே போடுறாங்க கேஸ். அதுல எது மட்டும் இதாயிருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஓபிசி 27% செல்லுபடி ஆகும்னு சொல்லிடுச்சு கவர்மெண்ட். ஓகேங்களா. ஆனா என்ன ஒரு கண்டிஷன் போடுது, 50% மேல என்ன பண்ணக்கூடாது, இடஒதுக்கீடு 50% போகக்கூடாது. ஆமா. ஆனா ஒரு சலுகை, ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு, வேற வழியே இல்ல அப்படின்னா அந்த இடத்துல கொடுக்கலாம், ரொம்ப ரொம்ப பின்தங்கியவர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும். ஆனா வந்து மோஸ்ட்லி 50% மேல போகக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். இடபிள்யூஎஸ் 10% யார் மூலியமா கேன்சல் ஆகுது, இந்திரா சாகானியால கேன்சல் ஆயிடும், அந்த வழக்கால கேன்சல் ஆயிடும். ஓகேங்களா. அப்புறம் 1993 என்சிபிசி அப்படின்னு என்ன அர்த்தம், நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்டு கிளாஸ். அதாவது பேக்வர்டு கிளாஸ் வந்து அங்கங்க இப்ப காக்கா கலில்கர் ஆணையமும் பிற்படுத்தப்பட்ட ஆணையம் தான். அதுக்கப்புறம் போடப்பட்ட மண்டல் வழக்கும் மண்டல் கமிஷனும் ஆணையம் தான். ஆனா அதெல்லாம் நிரந்தரமான அமைப்பு கிடையாது. அப்போ பேக்வர்டு கிளாஸுக்குன்னு ஒரு என்ன அமைப்பு வேணும், நிரந்தர அமைப்பு வேணும்னு சொல்லி நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்டு கிளாஸ் எப்போ வருது, 1993. ஓகேங்களா. சரி, 93. 1993 அமைஞ்ச பின்னாடி இதுக்கு என்ன இல்ல, ஆனா சட்ட அங்கீகாரம் இருக்கா, கிடையாது. அப்ப என்ன பண்ணுது, 338 பி அப்படின்னு ஒரு இதை கொண்டு 338 பிஏ கொண்டு வந்து என்ன பண்ணுது, இதுக்கு வந்து சட்டப்பூர்வ அந்தஸ்து, அரசியல் அமைப்பு அந்தஸ்து கொடுக்குது 338 பி. அதே மாதிரி 1993 ராம்நந்தார் கமிட்டி நோட் பண்ணுங்க, ராம்நந்தன் கமிட்டி ஓபிசி ரகுநந்தன் கமிட்டி. ரகுநந்தன் கமிட்டியா, ராம்நந்தன் போட்டுக்கிறாங்க.
ஓகே ராம்நந்தன் கமிட்டி 1993. இது வந்து என்னன்னா அந்த ஓபிசிக்கு வந்து சார். கிரிமி லேயரை வந்து இது பண்ணுது. கிரிமி லேயர் நான் கிரிமி லேயரை வந்து என்னன்னு சொல்லி டிஃபைன் பண்றது கமிட்டி தான் ராம்நந்தன் கமிட்டி 1993. ஓகேவா? சரி. 1994 தமிழ்நாடு ரிசர்வ் வங்கி எவ்வளவு இருக்கும்? 69% இருக்குமா? 69%. அதை வந்து 76வது சட்ட திருத்தம் மூலியமா என்ன பண்ணுவாங்க? தூக்கிட்டு போய் 9வது அட்டவணையில வச்சிருவாங்க. ஆமா 94, 95, இங்க வந்து 94 தான் வரணும். தமிழ்நாடு ரிசர்வ் வங்கி பிசிக்கு எவ்வளவு? 30. அதுல பிசிஎம்க்கு எவ்வளவுனா 3.5 போயிடும். பிசிக்கு 26.5. ஓகேங்களா? நம்ம நிறைய எனக்கு வந்து நிறைய இதை பார்க்கணும். நானுமே என்ன நினைச்சேன்னா, ஒரு ஸ்டார்டிங்ல வந்து புரிதல் இல்லாத சமயத்துல வந்து எஸ்சிக்கு தான் அதிக இடஒதுக்கீடு எல்லாமே சொல்றாங்க, வாய் வழியா சொல்றாங்க. எஸ்டிக்கு தான் அதிக இடஒதுக்கீடு, பிசிக்கு எல்லாம் கம்மி, வேலை கிடையாது கம்மி, எம்பிசிக்கு எல்லாம் கம்மின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா வந்து ஒரு புரிதல் இதெல்லாம் படிச்ச பின்னாடி தான் தெரியுது. காலேஜ் படிக்கிற பசங்க கூட எனக்கு தெரியாது உண்மையா சொல்ல போனா. காலேஜ் படிக்கிற பையனுக்கு ஏன்னா ஸ்காலர்ஷிப் வந்து எஸ்சிக்கு அதிகமா கொடுப்பாங்க, பிசிக்கு கம்மியா கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடுறோம், டிஃபைன் பண்ணிடுறோம்னா எஸ்சிக்கு தான் வந்து இடஒதுக்கீடு அதிகம், பிசிக்கு கம்மி. இப்ப இந்த நிறைய பேர் என்ன பண்றாங்க, காலேஜ்ல ஜாதி சர்டிபிகேட்டே ஒழிங்க, இந்த பிசி இடஒதுக்கீடு முறையே வேணாம் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? அப்போ யாருக்கு இங்க பாதிப்பு ஏற்படும்னா 26.5% யாருக்கு இடஒதுக்கீடு? பிசிக்கு தான். இப்போ 100 பேரு ஒரு இடத்துல 100 வேலை இருக்கு. 100 வேலையில கட்டாயம் 26.5 வேலை யாருக்கு தான் போகணும்? இது பேர் என்ன? பிசிக்கு தான் போகணும். 15 வேலை தான் யாருக்கு போகணும்? எஸ்சிக்கு போகும். ஓகேங்களா? 15. அதுல அந்த இவங்களுக்கு ஒரு 3% யாரு? எஸ்சிஏக்கு 3 வேலை, எஸ்டிக்கு எத்தனை வேலை? ஒரே ஒரு வேலை தான் போகும். எஸ்டிக்கு ஒரே ஒரு வேலை தான் போகும். அப்ப அந்த இத போய் நம்ம இப்ப அவனுக்கு ஒரு வேலை தான் போகுது, நம்ம 26.5 பேர் வேலைக்கு போறோம், அவனுக்கு ஒரு வேலை போகுது. அப்ப நீ அவனோட போய் கம்பேர் பண்ற, என்னன்னு கம்பேர் பண்ற? இவன் 90 மார்க் எடுத்துட்டான், இவன் 160 எடுத்துட்டான், அதனால அவன் எஸ்டி கம்பெனினால வேலைக்கு போயிட்டான். நான் 165 எடுத்தேன், ஆனா எனக்கு வேலை கிடைக்கல. ஆமா 165 எடுத்த, 165 யாரோட எடுக்கிறோம்? உன்னோட கம்யூனிட்டியில தானே போராடுறோம், அதே கம்யூனிட்டியில தானே போராட்டம் பண்றோம். நம்ம கம்யூனிட்டியில இருக்கிறவங்களே நம்மள மீட்ட முடியல, அப்படித்தானே இங்க நம்ம எடுத்துக்கணும், ஒரு இதா தானே எடுக்கணும். 165 இவனு 160, 166, உன் கம்யூனிட்டில 166 எடுத்தா அவனுக்கு வேலை. ஓகேங்களா? நம்ம கம்யூனிட்டில 165 எடுக்கல, நான் 165 எடுத்தா நீ 166 எடுத்த, யாருக்கு வேலை கொடுப்பான்? 160 எடுத்து தான் கொடுப்பான். இதை தூக்கிட்டு போய் நான் எங்க கம்பேர் பண்ணக்கூடாது? ஏன்னா எஸ்டிக்கு 160 எனக்கு 165 கம்பேர் பண்ண கூடாது. ஏன்னா எஸ்டியோட இடஒதுக்கீடுல நம்ம போய் போட்டி போட முடியாது. நம்மளோட இடஒதுக்கீடுல ஒரு எஸ்டி 190 கூட எடுத்திருப்பான். அவன் ஜெனரல் கேட்டகரியில தான் போய் நம்ம இடத்த பிடிக்க முடியுமே தவிர நம்ம கம்யூனிட்டில வந்து எடுக்க முடியுமா? பிசில வந்து இப்ப 3 வேலை இருக்கு. இத பிசில 3 வேலை இருக்குது. இப்ப பிசில வந்து ஒருத்தன் 160, ஒருத்தன் 165, ஒருத்தன் 166, எஸ்டிஆரும் ஒருத்தன் 170 எடுத்துட்டான்னு வச்சுக்கோ. இந்த 170 நான் எடுத்துட்டேன்னு சொல்லி பிசில இருக்கிற வேலையை போய் எஸ்டி எடுக்க முடியுமா? முடியவே முடியாது. இதுதான் இடஒதுக்கீடு. ஆனா இடஒதுக்கீடு பத்தி ஒரு புரிதல் வந்து எனக்குமே இல்லை. நானும் பெரிய இவனா கிடையாது. எனக்குமே இந்த டிஎன்பிசி வர வரையுமே இந்த புரிதல் இருக்கு. ஆனா நிறைய பேர் டிஎன்பிசி படிச்சுமே புரிதல் இல்லாம இருக்கிறது ரொம்ப தப்பு. நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க, எஸ்சியா இருந்தா நான் போயிருப்பேன், இல்ல பிசியா இருந்தா எஸ்டியா இருந்தா போயிருப்பேன்னு சொல்றதே ரொம்ப தப்பு. சரிங்களா? சரி வாங்க. 1994 இப்ப நான் வந்து 170 சொல்லுங்க சார். ஆர்டிகல் 340க்கும் 338B என்னங்க சார் டிஃபரன்ஸ்? ஆர்டிகல் 340 வந்து குடியரசுத் தலைவர் ஒரு தேசிய ஒரு ஆணையத்தை அமைக்கலாம், ஒரு கமிஷனும் போடலாம். அந்த கமிஷன் உடனே ஃபார் டெம்பரரி சொல்றதா, நிரந்தரமான அமைப்பு கிடையாது. குடியரசுத் தலைவர் நினைச்சா அந்த கமிஷனை போடலாம், குடியரசுத் தலைவர் நினைச்சா அந்த கமிஷனை நீக்கிடலாம். ஆனா ஆர்டிகல் 338B ஒரு நிரந்தர அமைப்பு, சட்டத்திலே இடம் சொல்லிடுச்சு. இப்ப எப்படி மாநில நிதிக்குழுன்னு ஒரு ஆர்டிகல் சொல்றோமா, ஆர்டிகல் 280, அது என்ன சொல்லுது? 5 வருஷத்துக்கு ஒரு முறை நீ கேட்டா என்ன போடணும்? நிதி ஆணையத்தை அமைக்கணும் சார். அப்ப நிதி ஆணையம் அரசியலமைப்பு சார்ந்ததா, அரசியலமைப்பை சாராததா? சார்ந்தது. ஆனா ஆர்டிகல் 340 வந்து குடியரசுத் தலைவர் நினைச்சா மட்டும்தான் போட முடியும். குடியரசுத் தலைவர் 5 வருஷத்துக்கு ஒரு முறை போடணும்னு கிடையாது. குடியரசுத் தலைவர் தேவைப்பட்டா போடலாம், அவருக்கு அதிகாரம் இருக்கே தவிர ஒரு நிரந்தர ஆணையத்தை பத்தி அது பேசல. அது நிரந்தர ஆணையமா இருக்கணும். எப்படி பழங்குடியினர் ஆணையம்னு ஒண்ணு இருக்கு, அதே மாதிரி வந்து பட்டியலினத்தவர் ஆணையம்னு ஒண்ணு இருக்கு. அது மாதிரி நீ என்ன பண்ணும், பிற்படுத்தப்பட்டவருக்கும் ஒரு ஆணையத்தை நிரந்தரமா உருவாக்கணும்னு சொல்லி வந்த கமிஷன் தான் அது 338B. ஓகேங்களா? பிற்படுத்தப்பட்ட ஆணையத்துக்கு அரசியல் அமைப்பு கொடுக்கக்கூடிய ஆர்டிகல் தான் 338B. சரிங்களா? ஓகேங்க சார், தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் எதுக்கு வேலை எல்லாம் போச்சுன்னா ஆர்டிகல் 340க்கு வேலை இல்ல. ஏன்னா ஒரு நிரந்தர அமைப்பே இருக்கு. குடியரசுத் தலைவர் தனியா வந்து ஒரு ஆணையத்தை உருவாக்கணும் அவசியம் கிடையாது. சரி போலாமா? அதே மாதிரி குடியரசுத் தலைவர் வந்து எந்த கேஸ்ட வேணா வந்து பிசியாவோ எஸ்சியாவோ எம்பிசியாவோ எதை வேணா மாத்தலாம் சார். இதுக்கு உதாரணம் வந்து சமீபத்துல வந்து உத்தரப்பிரதேசத்துல வந்து ஒரு 33 கேஸ்ட வந்து அவங்க வந்து பேக்வேர்ட்ல இருந்து ஷெட்யூல்டு கேஸ்டுக்கு வந்து மாத்திருக்காருங்க சார். நம்ம எந்த கேஸ்டும் இல்ல,
பழங்குடிய பகுதியால அவர் அறிவிக்கலாம். அதான் அட்டவணை 10 அதான சொல்றது. அட்டவணை 10 ஆமா சார். அட்டவணை பகுதி 10 எதை பத்தி சொல்லுது? பகுதி 10. பழங்குடியினர் பகுதியில பத்தி சொல்லும். இப்ப அசாம்ல ஒரு மாநிலம் இருக்குன்னா அசாம்ல இருக்கக்கூடிய இனத்தை அவர் என்ன சொல்லலாம்? இப்ப மணிப்பூரால நீங்க ஒரு போராட்டம் கூட நினைச்சல, மைத்திரி ஒரு மணிப்பூர் கலவரம் ஒண்ணு நடச்ச ஞாபகம் இருக்கா? சார் போன வாரம் தான் சிஎம் போயிட்டு வந்தாரு சார் முந்தானைத்து. மணிப்பூர்ல ஒரு கலவரம் நடந்த முக்கிய காரணமே அங்க மைத்திலி பழங்குடியினர் தான் வந்து உண்மையான பழங்குடியினர். ஆனா கவர்மெண்ட் என்ன பண்ணா இன்னொருத்தவங்களுக்கு வந்து அந்த பழங்குடியினத்தை அந்தஸ்தை கொடுத்துருச்சு. அதனால இவனோட வேலை வாய்ப்பு பறிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு அதனால வந்த போராட்டம் தான் அந்த மணிப்பூர் போராட்டம். சோ அப்ப குடியரசுத் தலைவர் நினைச்சா என்ன பண்ணலாம், பழங்குடியின பகுதியில இல்ல இந்தியாவில் எந்த ஒரு பகுதியையும், ஆமா நீங்க படிப்போம்ல அட்டவணை 5 அட்டவணை 6 பார்ப்போம்ல, குடியரசுத் தலைவர் நினைச்சா எந்த ஒரு பகுதியும் என்ன பகுதின்னு அறிவிக்கலாம், பழங்குடியின பகுதின்னு அறிவிக்கலாம். சரி போலாமா? 1994 தமிழ்நாடு ஓகேவா, என்ன போச்சுங்க? ஓகே ஓகே. அடுத்து வந்து ஆர்டிகல் 17 எல்லாருக்கும் தெரியும் தீண்டாமை, அதுக்கான சட்டம் 1955. ஓகேங்களா? தீண்டாமை என்ற சொல் அரசியலமைப்பிலே இல்ல, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். தீண்டாமை என்ற வார்த்தை கூட எல்லாம் இருக்காது, அரசியலமைப்புல இருக்காது. ஓகேங்களா? இது வந்து என்னன்னா சிவில் சட்டம் அந்த 1955 திருத்தப்பட்டு அந்த வார்த்தை இருக்கக்கூடாதுன்னு அது என்னவா மாத்திட்டாங்க. இப்போ 1955 சட்டம் என்ன? தீண்டாமை ஒழிப்பு சட்டம் தானே. இந்த தீண்டாமை என்ற வார்த்தையே எதுல இருக்கக்கூடாது, அரசியல் அமைப்புல தீண்டாமைன்ற வார்த்தை கூட இருக்கக்கூடாதுன்னு அந்த தீண்டாமையை என்னவா மாத்திடுறாங்க, சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம். எப்போ? 1976. ஓகேங்களா? ஓகே. தீண்டாமை என்ற சொல் அரசியலமைப்பிலோ அல்லது சட்டத்திலோ வரையறுக்கப்படவில்லை. அந்த சொல்லு தீண்டாமை என்ற சொல்லே வரையறுக்கப்படலன்றாங்க. கோயிலுக்குள் நுழைவது எது தீண்டாமைன்னு இப்ப தீண்டாமைன்னு சொல்லிட்டோமா? தீண்டாமைனா என்னன்னு தீண்டாமை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிச்சு. ஆனா தீண்டாமைனா என்னன்னு கவர்மெண்ட் சொல்லல. புரிதுங்களா நான் சொல்றது? புரிதா? இப்ப அரசுனா என்னன்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லிடுச்சு. அரசுனா என்ன? அரசுனா வந்து நாடாளுமன்றம், சட்டமன்றம், உள்ளாட்சி கவுன்சில், இது எல்லாமே அரசு. ஆனா தீண்டாமைனா என்ன அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லல, எக்ஸ்பிளைன் பண்ணல. அதாவது கோயிலுக்குள் நுழைவது, கடை மற்றும் உணவகம், பொது இடங்களுக்கு மறுத்தல், குறிப்பிட்ட சாதியை குறிப்பிட நாமளா எடுத்துக்கிறோம். இதுதான் தீண்டாமைன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் விதி 18 என்ன பார்த்தோம்? விதி 18 ராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர்த்து மொத்த பட்டங்கள் என்ன பண்ணும், ஒழிச்சிடணும். அது 18ல 1 நோட் பண்ணுங்க. 18ல 1 அது. ஓகேவா? 18ல 2 பணிபுரிய அரசு பட்டங்கள் வழங்கக்கூடாது. பணிபுரிய இடத்துல என்ன பட்டம் நினைச்சு ஏதாவது ஒரு பட்டம் சொல்ல முடியலாம். ஒருத்தருக்கு வந்து ராவ் பகதூர், ஒருத்தருக்கு வந்து திவான் பகதூர் அப்படின்னு பட்டம் கொடுத்தாங்க இல்லையா? இதெல்லாம் கவர்மெண்ட் கொடுத்த பட்டம் தானே. அவங்களா சொல்லிக்கிட்டா கவர்மெண்ட் கொடுத்த பட்டமா? கவர்மெண்ட் வேலை செஞ்சதுக்காக கொடுத்த பட்டம். 1926, 1930, 36 பாப்போம் இல்லையா? அப்ப இந்த பட்டங்கள்லாம் நீக்கப்படும். அப்ப கவர்மெண்ட் எந்த பட்டமும் வழங்கக்கூடாது. ஓகேவா? அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் குடிமக்கள் பணிபுரியும் அரசுக்கு பட்டங்கள் வழங்கக்கூடாது. குடிமக்கள் வெளிநாட்டு பட்டங்கள் பெறக்கூடாது. ஒரு குடிமக்கள் பெறக்கூடாது. ஆனா யார் பெறலாம்? குடியரசுத் தலைவரோ பிரதமரோ பெறலாம். ஓகேங்களா? குடிமக்கள் வெளிநாட்டு பட்டங்கள் பெறக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம அப்பயே பார்த்தோம், குடியரசுத் தலைவரோ இவங்க வந்து முன்னாடி வர குடிமக்கள் வெளிநாட்டு பட்டங்கள் வெளிநாட்டுல வாங்குற பட்டத்தை நம்ம பெறக்கூடாது. அடுத்து வந்து ஆனா அது கல்வி பட்டமாவோ ராணுவ பட்டமா தான் பெறலாம். நோ சிட்டிசன் ஃபார் அரசு பொது நிறுவனங்களில் பணிபுரியும் வெளிநாட்டவர் என்ன சொல்றாங்க, நோ சிட்டிசன் ஃபார் ஃபாரினர் ஹோல்டிங் ஆபீஸ் அண்டர் ஸ்டேட் அக்செப்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஃப்ரம் ஃபாரின் ஸ்டேட் என்ன சொல்றாங்க, அரசு பொது நிறுவனங்களில் பணிபுரியும் வெளிநாட்டவர் ஏதோ சொல்ல வராங்க. அரசு பொது நிறுவனங்களில் பணிபுரியும் வெளிநாட்டவர். ஓகேங்களா? வெளிநாட்டுல வேலை செய்றவங்க அப்ப பெறக்கூடாதுன்ற மாதிரி சொல்றாங்களா? நோ சிட்டிசன் ஆர் ஃபாரினர் ஹோல்டிங் ஆபீஸ் அண்டர் ஸ்டேட் அக்செப்ட் பிரசன்ட் அது எம்ப்ளாய்மெண்ட் ஃப்ரம் ஃபாரின் ஸ்டேட். ஓகே. வெளிநாட்டுல இருந்து வரவங்களை வந்து நம்ம என்ன எடுத்துக்கூடாது, அவங்கள வந்து நம்ம இதா எடுத்துக்கூடாதுன்னு சொல்றாங்க. அவங்கள நோ சிட்டிசன் ஆர் ஃபாரினர் ஹோல்டிங் ஆபீஸ் அண்டர் ஸ்டேட் அக்செப்ட் பிரசன்ட் ஆர் எம்ப்ளாய்மெண்ட் ஃப்ரம் ஃபாரின் ஸ்டேட். ஓகேங்களா? வெளிநாட்டுல பொது நிறுவனங்கள்ல பணிபுரியக்கூடிய வெளிநாட்டவருக்கு என்ன பண்ணக்கூடாது, எந்த பட்டங்களும் வழங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ ஒன்னு யாருக்கு ராணுவம் மற்றும் கல்வி பட்டங்களை பெறலாம். அதை தவிர 2 என்ன பார்த்தோம், 2 அரசு பணிபுரியும் இடத்துல பட்டங்கள் வழங்கக்கூடாது. 3 வந்து குடிமக்கள் வெளிநாட்டு பட்டங்கள் குடிமக்கள் பெறக்கூடாது. 4 வெளிநாட்டுல இருந்து இங்க வந்தவனுக்கு பட்டம் கொடுக்க கூடாது. அவ்வளவுதான். ஓகேவா? 19 to 22 சுதந்திர உரிமை 6 உரிமைகளை பாதுகாக்கிறது. கைது செய்வதிலிருந்து 20 கைது செய்வதற்கான உரிமை, அதை பாதுகாப்புற உரிமை சொல்லுவோம். வாழ்வு மற்றும் சுதந்திரம் 21, 22 வந்து கல்விக்கான உரிமை. கைது மற்றும் தடுப்பு காவலுக்கு வந்து 22. ஓகே. 6 உரிமையில என்னென்ன பார்த்தோம்? 1 பேசும் சுதந்திரம், அதான் பேச்சுரிமை, கருத்துரிமை அதெல்லாம் சொல்லுவோம். இது 19ல ஏன்னு சொல்லுவோமா? சரி, ஒரு கேள்வி. 2005 ஒரு சட்டம் போடுவாங்க. என்ன சட்டம்? தகவல் அறியும் உரிமை சட்டம். இந்த சட்டம் எந்த ஆட்சிகளுக்கு கீழே வரும்? 19(1) A1
ஓகேங்களா. 19(7)(1) இல்ல 19(A) கூட நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. தகவல் அறியும் உரிமை சட்டம் இது வந்து 19(A)ல வரும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்டே நமக்கு வந்து இதை சொல்லுது. சரி, கூட்டம் கூடுவதற்கான சுதந்திரம், கூட்டம் கூடுவதற்கான சுதந்திரம். ஆனா என்ன இருக்கக்கூடாது கையில? ஆயுதம் இருக்கக்கூடாது. ஆயுதங்கள் இன்றி ஓகே, கூட்டம் மூணாவது. கூடுவதற்கான உரிமை சார். ஆமா, அது வந்து பி. சங்கம் அமைப்பதற்கான உரிமை பார்த்தோமா? 19(C) எந்த சட்டத்தின்படி நம்ம இதை சேர்த்திருப்போம்? 2011 கூட்டுறவு 97 சங்கம் சார். 97 97. 97 2011 இந்தியாவிற்குள் இடம்பெயர சுதந்திரம். எங்க வேணா நம்ம என்ன பண்ணலாம், போய் வசிக்கலாம். ஓகேங்களா. இடம் பெறலாம், குடியேற மற்றும் அங்க போய் நம்ம என்ன பண்ணலாம், குடியேறலாம். எங்க வேணாலும் போகலாம், அங்க குடியேறலாம். அதுக்கப்புறம் விரும்பிய தொழில செய்யலாம். ஓகேவா. ஓகே. ஆர்டிகல் 20. ஆனா இது வந்து ஆர்டிகல் 370 நடைமுறையில இருக்கும்போது இது காஷ்மீர்ல போய் பண்ண முடியுமா? இந்த சட்டத்தை வச்சு நம்ம காஷ்மீர்ல இதை போய் பண்ணிருக்க முடியுமா? விதி இடம் 370 வாங்க முடியாதுங்க சார். ஆனா இடம் இப்போ வாங்க முடியாது. 370 கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்ப பண்ண முடியுமா? இப்ப பண்ணலாம், ஏன்னா அது இந்தியாக்குள்ள வந்துருச்சு. ஓகே. ஆர்டிகல் 20. ஆர்டிகல் 20 பார்த்தா குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு தன்னிச்சையாக அதிகப்படியான தண்டனைக்கு எதிராக, அதான் ரெண்டு இரட்டை தண்டனை கொடுக்கூடாதுன்னு பார்ப்போம். ஒரே இதுக்காக 2 இது பண்ணக்கூடாதுன்னு வாங்க. குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு நம்ம என்ன பண்ணணும், குற்றத்துக்கான கைது செய்யறது முன்னாடி அவனுக்கான காரணத்தை கொடுக்கணும். 24 மணி நேரத்துல எங்க போய் நிறுத்தணும்? நீதிமன்றத்துக்கு முன்னாலே இரட்டை சார். இடர். ஓகேங்களா. இரட்டை தண்டனை கொடுக்க கூடாது. ஓகேங்களா. பின்னோக்கி சென்று காலத்திற்கு உட்பட்ட சட்டம், அதாவது ரொம்ப நாள் முடிஞ்சதுக்கு இப்போ வந்து இது பண்ணக்கூடாது. ஓகேங்களா. அந்த சட்டத்தை வச்சு இப்போ வந்து ஒரு புது சட்டம் இருக்குன்னா அன்னைக்கு என்ன சட்டம் இருக்கோ அதுக்கான சட்டத்தை வச்சுதான் அவனை கைது செய்யணும். சரிங்களா. தன்னை சார், தானே குற்றம் சாட்டல. குற்றம் செஞ்சிருக்கிறப்ப என்ன தண்டனை இருக்கோ அந்த தண்டனை மட்டும் தாங்க சார் கொடுக்கணும். ஓகே. குற்றம் செஞ்சதுக்கு என்ன தண்டனை இருக்கோ அதான் அந்த சட்டம். அப்போ என்ன சட்டம் இருக்கோ, அவன் குற்றம் செய்யும் போது என்ன சட்டம் இருக்கோ அந்த சட்டத்தை வச்சுதான் அவனை தண்டிக்கணும். ஓகேங்களா. அதே மாதிரி இரட்டை 2 முறை இது பண்ணக்கூடாது. அப்புறம் அவனையே என்ன சொல்லக்கூடாது, சாட்சி சொல்ல வற்புறுத்தக்கூடாது. சார் ஓகே. 21 பார்ப்போம். சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறைப்படி தவிர எந்த ஒரு உயிரையும் அல்லது தனிப்பட்ட சுதந்திரத்தையும் பறிக்கூடாது. சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறைப்படி. இப்ப நம்ம சொல்லுவோம், நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப வந்து கருணை கொலை கூட நம்ம என்ன பண்ணுவோம், கருணை கொலை செய்யறது கூட நமக்கு உரிமை கிடையாது. சட்டத்தால எது தனி உரிமைன்னு சொல்ல போறோமோ அதுதான் பண்ண முடியும். இப்ப நீ வந்து நான் வந்து பாட்டு பாடுறேன்னா எனக்கு பாட்டு பாட தெரியும். அப்ப பஸ்ல 10 பேர் இருக்கிறான், அவனை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி உன்னால பாட்டு பாட முடியுமா? அதை என் உரிமைன்னு சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. அதை சொல்லக்கூடாது. பாட்டு பாடுறது என் உரிமை தான், ஆனா அடுத்தவங்களுக்கு வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்போ சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறையின்படி தவிர எந்த ஒரு நபரின் உயிரையும் அல்லது தனிப்பட்ட சுதந்திரத்தையும் பறிக்க கூடாது. ஓகேனா. ஓகே. கோபாலன் வழக்கு அதுதான் சொல்லுவாங்க. இதை எடுத்து வந்த வழக்கு என்னது, கோபாலன் கேஸ் 1950. கோபாலன் கேஸ் தனி மனித சுதந்திரம் பத்தி கேட்பாரு. அதே மாதிரி வந்து மேனகா கேஸ், மேனகா வழக்கு என்ன சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. 1978 பாஸ்போர்ட் வழக்கு. மேனகா காந்தி வழக்குங்க சார். அவங்களுக்கு வந்து A.K. கோபாலனுக்கு அப்படியே அதே மாதிரியே இருக்கு சார். அவர் வந்து கம்யூனிஸ்டுங்க சார். A.K. கோபாலனுங்க சார். அவரோட வீட்டு காவல்ல வந்து வச்சிருப்பாங்க சார். அவங்க வந்து ஆப்போசிட்ல கேஸ் போட்டிருப்பாங்க. அவர் A.K. கோபாலனுக்கு ஃபேவரா வராது. பட் இந்த மேனகா காந்திக்கு வந்து கேஸ் போட்டப்ப என்னாச்சுன்னா அவங்க வந்து மேனகா காந்திக்கு ஃபேவரா கொடுத்து அவங்க பாஸ்போர்ட்டை கொடுக்க சொல்லி வெளிநாடு அவங்க போலான்னு சொல்லிடுவாங்க சார். அதாவது கோபாலன் வழக்கு வந்து இந்த கோபாலன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சட்டத்தை தடுப்பு காவலை சொல்லி அவரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜெயில வச்சிருவாங்க. அப்ப அவர் என்னன்னா என் தனி மனித சுதந்திரம் பாதுகாக்க தவற இது ஆகுது. ஆமா தானே. இப்போ ஒரு மனுஷனா இவரு குற்றம் செய்ய போறாரு, இல்ல ஏதாவது நம்ம ஏதாவது ஒரு கலவரம் வரும்னு நினைக்கும் போது முன்னாடியே ஒருத்தரை கைது செஞ்சு வச்சிருவோம்ல, அதுதான் தடுப்பு காவல். அந்த தடுப்பு காவல்ல வந்து கோபாலனை வந்து உள்ள வச்சிருவாங்க. அப்ப கோபாலன் என்ன பண்றாருன்னா என்னோட சுதந்திரம் இங்க பாதுகாப்பு, தனி மனித சுதந்திரம் தானே என்னது, அது பாதுகாப்பு ஆர்டிகல் 21 பேஸ் பண்ணி கேஸ் போடுறாரு. ஆனா அந்த கேஸ்ல என்ன சொன்னா, இங்க ஒரு பாயிண்ட் படிச்சு பாருங்க. என்ன பாயிண்ட், சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறை. ஆமா, இது வந்து பிரிவென்ஷனுக்காக தான் போடுறாங்க. அதனால இதை வந்து இது பண்ண முடியாது, இது செல்லும் அப்படின்னு சொல்லிடும். ஆனா மேனகா காந்தி வழக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது போல ஆர்டிகல் 352 என்ன ஆர்டிகல் 352 தேசிய நெருக்கடி நிலை. அந்த தேசிய நெருக்கடி நிலை நடைமுறையில் இருக்கும்போது இவங்க எங்க பாரினுக்கு போகணும், அவசரமா என்னோட எமர்ஜென்சிக்காக போகணும்னு சொல்லிட்டு பாரின் போறதுக்காக சொல்லுவாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு விசாவோ இதோ மறுக்கப்படும். அந்த சமயத்துல போட்டு அவங்க வந்து இதை பண்ணிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து பேவரா இது வந்திருக்கும். ஓகேங்களா. 1978 அதுதான் வந்து பாஸ்போர்ட் வழக்குன்னு சொல்லுவாங்க. இந்த வழக்கு 1978 மேனகா காந்தி வழக்கு. ஸோ போலாமா. இது 1978 நல்லா நம்பிச்சு நல்லா படிக்கணும். தேசிய நெருக்கடி நிலை எப்போ வரும் நம்ம பார்த்து, நமக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய தேசிய 1976. ஆமா 76. அது எப்ப நீக்கப்பட்டு நமக்கு தெரியாது. சோ 78 தானே நீப்போம். 44 சட்டத்துல தானே அதை வந்து சீர்திருத்தம்.
அதுல போடப்பட்ட இதெல்லாம் வந்து 78ல தான் வந்து குறைச்சிருப்பாங்க. ஓகேங்களா? சோ அதனால 78 ஞாபகம் வச்சுக்கோங்க. 76ஓட கம்பேர் பண்ணி 78 ஞாபகம் வச்சுங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? மறக்க கூடாது. நம்ம மொட்டையா படிக்கிறோம். நம்ம என்ன பண்ணணும், கோபாலன் வழக்கு 1950, மேனகா காந்தி வழக்கு 1978 படிக்கிறோமே தவிர அந்த கேஸ் எதை பத்தி சொல்லுதுன்னு தெரிஞ்சா நம்ம ஈஸியா என்ன பண்ண மாட்டோம், அதை மறக்க மாட்டோம். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. ஓகே. விசாகா வழக்குன்னா என்ன? விசாகா வழக்கு யாராவது சொல்லுங்க போலாம். என்ன வருஷம் விசாகா வழக்கு? இருக்கீங்களா? தெரியலையா? ஆனா விசாகா வழக்கு எங்கேயாவது படிச்சிருக்குமா? படிச்சுட்டே இருக்கும். எப்பயாவது நம்ம எங்கேயாவது படிப்போம். ஆனா அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா மறக்கவே மறக்காது. விசாகா வழக்குனா ஒரு பொண்ணு பணிபுரியுற இடத்துல 2013 ஒரு சட்டம் போட்டான். என்ன சட்டம் அது? என்ன சட்டம்? பெண்களுக்கு பணிபுரியும் இடத்துல பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு சட்டம். அதுதான் அந்த சட்டம் வரதுக்கு காரணம் என்ன? விசாகா வழக்கு. விசாகா வழக்கோட தீர்ப்பு அப்பதான் வரும். அந்த சமயத்துல விசாகான்றது வந்து 1997 ராஜஸ்தான்ல பணிபுரியுற இடத்திலேயே கூட வேலை செய்யற அலுவலர்களால கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்ட பெண்ணு தான் விசாகா. அந்த வழக்கு தான் அப்ப போடப்பட்ட ஒரு பொதுநல வழக்கு தான் விசாகா வழக்கு. இதே வந்து நிர்பயா வழக்கு யாருக்கா தெரியுமா? 2012 ஓடும் பேருந்துல ஒரு பெண்ணை கொண்டு அதுக்கப்புறம் தான் 2013 இருந்து நிர்பயா நிதினு ஒண்ணு கொடுக்க ஆரம்பிச்சான். யாரெல்லாம் பாலியல் துன்பத்தால இது பண்றானோ அந்த பெண்ணுக்கெல்லாம் என்ன பண்ணும், இந்த நிதியை வச்சு அவங்களுக்கு இதை கொடுக்கணும், வாழ்வுரிமை கொடுக்கணும்னு சொல்றதா 2013. அதன் அடிப்படையில தான் சதி, அது என்ன சகி ஒன் ஸ்டாப் சென்டர் இது கீழே தான் அடங்கும். 181ன்ற ஒரு நம்பரே இதுக்கு கீழே தான் வரும். அதுக்கு பணம் எல்லாம் இதுல இருந்து தான் போகும். ஓகே. அப்புறம் வந்து பிரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ், அது மாதிரி பெண்களுக்காக பாதுகாப்பு வழங்குற திட்டம்லாம் தான் வரும். புரியுதா? இப்ப புரியுதுங்களா? விசாகா வழக்குனா என்னன்னு நமக்கு வருஷம் கேட்டா படிக்கிறோம், மறந்துடுறோம். ஆனா நான் சொன்ன கதை இங்க வந்து எது மாறாது, அந்த டேட்டா வந்து மாறாது. விசாகானா பாலியல் துன்பத்தால கூட இருந்த அலுவலர்களாலே கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்ட ஒரு பெண், அவன் அதை எதிர்த்து போடப்பட்ட வழக்கு தான் வந்து பொதுநல வழக்கு தான் விசாகா வழக்கு. புரியுதுங்களா? நீங்க மீண்டும் எவ்வளவு முறை 1000 முறை படிச்சாலும் அது மறந்துடும். ஆனா என்ன பண்ணணும், எதுக்காக எந்த வழக்குன்னு ஒரு முறை தெரிஞ்சுக்கிட்டா அது மறக்குமா? மறக்காது. ஆனா இந்த விஷயத்த நான் சொன்னேன். எப்ப சொன்னா, பெண்கள் மற்றும் அதிகாரம் படிக்கும் போது நான் சொன்னேன். விசாகானா இந்த மாதிரி இதுல ராஜஸ்தான்ல வந்து கற்பழிச்சு கொல்லப்பட்ட பெண்ணுன்னு சொன்னேன். சரி வாங்க. இலவச கட்டாய கல்வி அடுத்தது ஆர்டிகல் 21 6 to 14 86 2002 சட்டத்துல நம்ம சேர்த்திருப்போம். 21A முன்பு அரசியலமைப்பு பகுதி 45ல இருந்துச்சுன்னு பார்ப்போம். அவ்வளவுதான். ஆர்டிகல் 22 கைது செய்யப்பட்டு இது பண்ற உரிமை. ஓகேனா? இது வந்து கைது செய்யப்பட்டு அல்லது தடுத்து வைக்கப்பட்டுள்ள நபர்களுக்கு கைது செஞ்ச நபர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது. 2 வகை, தண்டனை காவல் 1, தடுப்பு காவல் 1. தண்டனை காவல் என்ன அர்த்தம்? அவன் குற்றம் செஞ்சுட்டான், குற்றம் செஞ்சு அவனை எங்க போய் வைக்கிறேன், அவனுக்கு 10 வருஷம் தண்டனை கொடுத்துட்டாங்க, அவனை போய் ஜெயில வைக்கிறது பேரு தண்டனை காவல். அவன் குற்றம் செய்ய போறான், இவனால குற்றம் ஏதாவது கலவரம் உருவாகும் அப்படின்னு அவனை வந்து பிஃபோரே என்ன பண்ணும், பிரிவென்சிவ் பண்ணி தடுப்புகிறது. அவனை குற்றம் செய்யாம தடுக்கிறது இப்ப என்னது, தடுப்பு காவல். நீங்க இப்பயும் பார்க்கலாம், நம்ம ஊர்ல ஏதாவது திருவிழாவோ இல்ல 144 இந்த மாதிரி சட்டங்கள் வந்தாலும் தூக்கிட்டு போய் முக்கியமான கலவரம் பண்றவங்க தூக்கிட்டு போய் உள்ள வச்சு விட்டுருவானுங்க. அதான் தடுப்பு காவல். இப்ப என்ன தடுப்பு காரணம், சட்ட உதவி 24 ஹவர்ஸ் நீதி. நம்ம என்ன பார்த்தோம், இந்த கைது செய்யப்பட்டவன 24 முன்னாடி என்ன பண்ணணும், 24 ஹவர்ஸ்க்குள்ள என்ன பண்ணணும், நீதிபதி முன்னாடி ஆஜர்படுத்தணும். சப்போஸ் நீதிபதி அங்க இல்லைன்னா அவரோட வீட்டுக்கே கொண்டு போய் என்ன பண்ணும், ஆஜர்படுத்திடணும். தடுப்பு காவல் சட்டம் 1950 ஃபர்ஸ்ட் தடுப்பு காவல் சட்டம் எப்போ, ஏன் 50? சரி, இப்ப 1950 இப்படி படிச்சா மறந்துடுவோம். ஆனா 1950ல இந்த சட்டத்தை பயன்படுத்தி ஒருத்தர் கைது செய்யறாங்க. சொல்லுங்க. ஏகே கோபாலன். எனக்கு எது மறக்காது, ஏகே கோபாலனுக்கு 1950 எது ஞாபகம் வச்சா, தடுப்பு காவல் சட்டத்தை ஞாபகம் வச்சா 50ன்னு போட்டுறணும். இல்ல, தடுப்பு காவல் சட்டம் 1950 அதை வச்சு அதுல கைது செய்யப்பட்டாலே ஏகே கோபாலன் போட்டலாமா? ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணிட்டா போட்டலாமா? ஓகேவா? இனிமே மறக்குமா? ஏகே கோபாலன் வழக்கு மறக்குமா? மறக்கூடாது. ஓகே. இது எப்ப கேன்சல் பண்றான் இந்த வழக்க? 1969 கேன்சல் பண்ணிட்டான். இந்த தடுப்பு காவலை வந்து 1960. ஏன்னா சும்மா பிடிச்சி யாருக்கெல்லாம் மத்திய அரசு இப்போ மாநில அரசு ஆளுங்கட்சி ஏதோ ஒண்ணு இருக்குன்னா அது ரிலேட்டடா அதை எடுத்து யாராலும் பேசினா அவனை தூக்கிட்டு போய் என்ன பண்ணிடுறாங்க, தடுப்பு காவலை போட்டு இது பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து மிஸ்ஸா ரொம்ப ஆக்ட். நம்ம ஒரு சரி, அது சொல்லாம இல்லைன்னு தெரியல. சரி, நம்ம பேசுவோம் அரசியல், நம்ம பேசாம யார் பேசுறது? நம்ம வந்து இப்போ வந்து ஸ்டாலின் இருக்காரு இல்லையா, மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காரு இல்லையா, அவரை பத்தி இப்போ விஜயும் அவரையும் கம்பேர் பண்றாங்கல்ல.
விஜய் வந்து இப்போ வந்தவரு, அவரு வந்து ஸ்டாலின் வந்து எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டாலின் வந்து குழந்தையா இருக்கும்போது எங்க இருப்பாருன்னா, ஸ்டாலினுக்கு குழந்தை பிறக்கும். உதயநிதி ஸ்டாலின் வந்து பிறந்திருப்பாரு இல்லையா? இந்த சமயத்துல ஸ்டாலின் வந்து எங்க இருப்பாருன்னா, மிசா வழக்குல கைது செய்யப்பட்டு உள்ள இருப்பாரு, ஜெயிலுக்குள்ள இருப்பாரு. சோ அப்படியாப்பட்ட தலைவர் என் தலைவர்னு சொல்லி கொஞ்சம் பெருமையா பேசுவாங்க திமுக சார்ந்தவங்க. ஓகேவா? சோ அப்போ மிசா வழக்குன்னா என்ன அர்த்தம்? மிசா வழக்கு என்ன சொன்னா, மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி, உள்நாட்டு ஆமா உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம், உள்நாட்டு கலவரம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம் 1971. எப்போ? 1971 உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம். 69 கேன்சல் பண்ணிட்டு என்ன போட்டான்? 1971 உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம் போட்டாங்க. அத வந்து அதுல இதுவரையும் 17 எவ்வளவு 1,75,000 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? 1,75,000 பேர். எப்போ? 77. ஏன் 77? யாராவது சொல்லுங்க போலாம். ஏன் 77 எவ்வளவு பேர் கைது செய்யப்பட்டாங்க? சார் அப்பதான் சார் அந்த இதுக்கு வந்து தேசிய அவசர நிலை பிரகடனத்தப்ப வந்து பார்த்தோன்னா அந்த படுகொலை தினம், அரசியலமைப்பு படுகொலை தினம். இதுல யார தூக்கி உள்ள வச்சாங்க? கலைஞரே தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. கலைஞரே தூக்கி உள்ள வச்சிருப்பாங்க. சரிங்களா? 1977 1,75,000 பேர் 1,75,000 பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா இது பண்ணாங்க. அதனால வந்து என்ன பண்ணாங்க, நம்ம வந்து 1978 வந்து அது நீக்கிட்டாங்க. ஓகேங்களா? தப்பா யூஸ் பண்றாங்கன்னு நீக்கிட்டாங்க. அப்போ 71 வருது, 77 இவ்வளவு பெரிய இன்சிடென்ட் நடக்குது. அதனால 78 நீக்கிடுச்சு. மேனகா வழக்கம் இதுலதான் இந்த சமயத்தில் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் போலாமா? அது இது என்னது, காப்பி போசாவா? ஓகே, காப்பி போசோனா கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். என்ன பண்ணக்கூடாது? அந்நிய நாட்டு அது என்ன சொல்லுவோம்? கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மற்றும் கள்ளக்கடத்தல் தடுப்பு. கள்ளக்கடத்தல் மற்றும் அந்நிய நேரடி அந்நிய செலாவணி பாதுகாப்பு மற்றும் கள்ளக்கடத்தல் தடுப்பு சட்டம். ஆமா ஆமா. இது வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, அந்நிய செலவாணி வந்து நீ அந்நிய செலவாணி டாலர்ஸ் எடுத்து வந்து இங்க வந்து இல்லீகலா நீ வந்து என்ன பண்ணக்கூடாது, மாத்தக்கூடாது. அது மாதிரி ஒரு தடுப்பு சட்டம். பிளஸ் வந்து இப்ப பருப்பு விலையெல்லாம் இருக்குன்னு, பருப்பு வந்து எமர்ஜென்சி டைம்ல வந்து பருப்பே கிடைக்கல. அப்ப வந்து பருப்பு வந்து என்னன்னா, ஒரு இப்ப நீ கிலோ 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு அதை பதுக்கி வைக்கிற, என்ன பண்ணும்? அப்ப ஏன்னா இப்ப உணவு பற்றாக்குறை ஏற்படுது. அப்ப நீ அதை எடுத்துட்டு வந்து விற்காம நீ என்ன பண்ற, பதுக்கி வச்சுட்டு எப்போ அது விலைவாசி ஏறுதோ அப்ப வந்து அது விற்கிற பத்தியா அந்த மாதிரி அதான் உணவு கள்ளக்கடத்தல் தடுப்பு சட்டம் சொல்றோம். ப்ரிவென்ஷன் ஆஃப் ஸ்மக்லிங் ஆக்டிவேட் ஆக்ட். ஓகேங்களா? சோ அது ஓகே. இது எப்போ இப்ப வருது அப்படின்னு பார்த்தோம்னா 1974. ஓகேங்களா? காப்பி போசா எப்போ? ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஸ்மக்லிங் ஆக்டிவேட் ஆக்ட் 1974. ஓகேவா? அடுத்தது இது வந்து நாசான்றது வந்து நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட். அவ்வளவுதான், நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட். தேசிய பாதுகாப்பு சட்டம் 80. ஓகேங்களா? இது இன்னும் நடைமுறை இருக்குது. ஓகேங்களா? தேசிய பாதுகாப்பு சட்டம் 1980. காப்பி போசா 74, தேசிய பாதுகாப்பு சட்டம் 80. ஓகேங்களா? அது வந்து இது வந்து தடா, இது தடா வந்து எப்போ? 1985. ஓகேங்களா? 95 அதை நீக்கிறான். டெரரிஸ்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஆக்டிவிட்டிஸ். ஓகேங்களா? தீவிரவாத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம். இது டெரரிஸ்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஆக்டிவிட்டிஸ். ஓகேவா? இது வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம். இது வந்து தீவிரவாத தடுப்பு சட்டம். இது தீவிரவாத மற்றும் அது பேர் பயங்கரவாத தடுப்பு சட்டம் சொல்லுவாங்க மேல இருக்கிறது. ஓகேவா? அது வந்து தடா. என்ன சட்டம் ஃபேமஸ் ஆயிருப்பாருங்க சார்? தடுப்பு சட்டம் சார். பயங்கரவாத தடுப்பு சட்டம். யாரு ஃபேமஸ் ஆயிருப்பா? வைகோங்க சார். வைகோவா? ஓகே வைகோ. நோட் பண்ணி தடா வந்து 1985 95 நீக்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பொடா வந்து 2002 2004 நீக்கி இருப்பாங்க. ஓகேங்களா? ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட். ஓகேங்களா? தீவிரவாதத்தை தடுக்கிற சட்டம். ஓகேவா? போலாமா? சோ இப்ப சொல்லுங்க போலாம். 22 யூஸ் பண்ணி எத்தனை சட்டங்கள்? 1 1950 தடுப்பு காவல் சட்டம். இது எப்போ கேன்சல் பண்றோம்? 1969. இதுல வந்து ஏகே கோபாலனை கை செஞ்சு அவரு ஒரு வழக்கு போடுறாரு. ஓகே. 2 1971 மிசா சட்டம். 77 வந்து 1,75,000 பேரை கைது செய்யறான். அதனால 1978 அது கேன்சல் பண்ணிடுறாங்க. அப்புறம் 1974 என்ன பண்ணோம்? வந்து உள்ள என்ன பண்றோம்? அந்நிய செலவாணி பதுக்கல் மற்றும் கள்ளக்கடத்தல் தடுப்பு சட்டம் 74. ஓகே. 3. அதுக்கடுத்து 4வது என்ன? 1980 சார், நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட், தேசிய பாதுகாப்பு சட்டம் நாசான்னு சொல்லுவோம். 1980. அடுத்து வந்து 85 தடாவா? 2002 போடா. ஓகே. 2004 கேன்சல். இது 85 95 கேன்சல் ஆகுது. ஓகே. போலாமா? ஆமா. மொத்தம் எத்தனை சட்டம்? 1 2
போதை மருந்துகள் மற்றும் ஆஹ் சைட்டோகிராபிக் சட்டவிரோதம் வந்து ஆமா ஆமா 1988 சார். தடுப்பு சட்டம் போதைப் பொருள் தடுப்பு சட்டம் 1985 88 சார். 88. ஓகே. அது எப்ப நீ ஆமா போதைப் பொருள் தடுப்பு சட்டம் 1988 நோட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 இதோட 7 இன்னும் ஒண்ணு ஒரு மாதிரி 8 சட்டம் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. சட்டவிரோத சரி. நடவடிக்கைகள் ஒரு சட்டம் போட்டிருக்காங்க சார். 1967 போட்டிருப்பாங்க. கரெக்ட் 1967 சட்டவிரோத தடுப்பு சட்டம் நடவடிக்கை தடுப்பு சட்டம் சட்டவிரோத நடவடிக்கை சட்டம் சார். சட்டவிரோத நடவடிக்கை தடுப்பு சட்டம் 1967 கள்ளச்சந்தை மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் பராமரிப்பு சட்டம் 1980 ஒண்ணு இருக்கு சார். என்ன சொல்றீங்க? கள்ளச்சந்தை மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் பராமரிப்பு சட்டம் கரெக்ட் அது 80. ஒரு சட்டம் கரெக்ட். ஆமா அது என்ன சொன்னாங்க? கள்ள வணிகம் கள்ளச்சந்தை மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் பராமரிப்பு சட்டம் கள்ளச்சந்தை மற்றும் 55ல முதல்ல ஒரு சட்டம் போட்டிருப்பாங்க சார், அத்தியாவசிய பொருட்கள் சட்டம். அதை வந்து திருத்தி 1980ல மாத்தி இருப்பாங்க சார். கரெக்ட். சொல்லுங்க ரமேஷ், அது எப்போ? 1955 பார்த்தோம்னா நம்ம அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் வந்து படிச்சிருப்பாங்க சார். 1955 குடியுரிமை சட்டம் இதெல்லாம் வரும். அத்தியாவசிய பொருட்கள் அதை வந்து திருத்தி 1980ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. வெரி குட். அந்த இது பார்த்தோம் இல்லையா, இது என்னது கள்ள சந்தை. ஆமா, கள்ள சந்தை மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் தடை சட்டம். அது வந்து எப்பன்னா அதான் இதுக்குதான் அந்த பருப்பு சொன்னது. சாரி, இதுக்குதான் அந்த பருப்பு வெங்காய விலையெல்லாம் கம்மியான ரேட்டை வச்சு அது அதிகமா வித்துருவான்னு சொன்னல, அது இதுதான் 1980 கள்ள சந்தை மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் அது பதுக்குதல் தடை சட்டம். இந்த காப்பி போசா ப்ரிவென்ஷன் ஸ்மக்லிங் ஆகுதுன்னா அந்த போதைப் பொருள் இதெல்லாம் வந்து அதுக்குள்ள வந்து போதை பொருட்கள். ஓகே போதைப் பொருள் சட்டவிரோதமான பொருளை வந்து இது பண்றதுதான் அது. ஓகே, காப்பி போசா. ஓகேவா, மொத்தம் 8 சட்டம். ஓகேவா, 1 1950 மிசா 71. ஓகேண்ணா, அதுக்கப்புறம் வந்து காப்பி போசா 74. ஓகேண்ணா, அதுக்கப்புறம் நாசா இது 80. இன்னொன்னு வந்து அத்தியாவசிய பொருட்கள் அந்த கள்ளச்சந்தை மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் பதுக்கல் சட்டம், அதுவும் 80. ஓகேண்ணா, அப்புறம் தடா 85, பொடா 2002. அப்புறம் போதைப் பொருள் ஒழிப்பு சட்டம் 1988. சட்டவிரோத நடவடிக்கை சட்டம் சார் 76. எது சொன்னீங்க? சட்டவிரோத நடவடிக்கை சட்டம் சார். சட்டவிரோத நடவடிக்கை சட்டம் 76 67 67. ஓகே, ஆப்ஷன் வச்சு பாருங்க. 1967 அல்லது 76. ஓகே, 1980. ஆனா அது அதுல வரல. இதுதான் மெயினான சட்டம். 1988 அத்தியாவசிய அந்த இது போதைப் பொருள் ஒழிப்பு சட்டம், அது நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா, போலாம். மற்றது தொண்டலுக்கு எதிரான உரிமை 23 24 தெரியும். ஆட்கடத்தல் மற்றும் கட்டாய தொழிலாளருக்கு முறைக்கு எதிரான பாதுகாப்பு, குழந்தைகள் தொழிற்சாலை பண்ண 14 வயசு. எப்ப சட்டம்? 1986 சட்டம். இது போறதுக்கு காரணமா இருந்தது யாரு? குழந்தை தொழிலாளர்கள் தடை சட்டம் போறதுக்கு காரணமா இருந்தது யாரு? குருபத சுவாமி கமிட்டி 1979. இன்னொன்னு வந்து என்ன பண்ணோம்? ஷான் மேத்தா கமிட்டி 1984. இதெல்லாம் எங்கெல்லாம் படிக்கணும் அங்கெல்லாம் சொல்லிட்டு வர மறக்கக்கூடாது. 79ல குருபத சுவாமி கமிட்டியும் 84ல வந்து ஷான் மேத்தா கமிட்டி ரெண்டும் சேர்ந்து சொன்ன பரிந்துரை அடிப்படையில் 86ல வந்து குழந்தை தொழிலாளர் தடை சட்டம், 87ல வந்து கொள்கை, 88ல தான் வந்து திட்டம், அதாவது குழந்தை தொழிலாளர் தடுப்பு ஒழிப்பு முறை திட்டம், அது வந்து 88. சட்டவிரோத ஆள்கடத்தல் மற்றும் கட்டாய தொழிலாளர் முறைக்கு எதிராக 23 பாத்துருவோம். கொத்தடிமை முறை ஒழிப்பு சட்டம் எப்ப பார்ப்போம்? 1976 கொத்தடிமை முறை ஒழிப்பு சட்டம். குறைந்தபட்ச ஊதிய சட்டம் எப்ப பார்த்தோம்? 1948. ஒப்பந்த தொழிலாளர் சட்டம் 1970. நோட் பண்ணுங்க, ஒப்பந்த தொழிலாளர் சட்டம் 1970. சம ஊதிய சட்டம் 1976. ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन சார். ஆமா, 1948. இது தொழிலாளர் சட்டம் மட்டும் மறக்கும், ஏன்னா நம்ம அதிகம் அதை பார்த்ததில்ல. 1970 நோட் பண்ணி வச்சுங்க. விதி 44 பார்த்துட்டோம். ஓகேங்களா, என்ன பண்ண குழந்தை தொழிலாளர் மறுவாழ்வு, அதாவது 14 வயசுக்கு பட்ட குழந்தையில வந்து நீ இது பண்ணக்கூடாது, வேலை செய்யக்கூடாது. சுப்ரீம் கோர்ட் சொல்லுது சைல்டு லேபர், அதாவது ஒரு குழந்தைய வந்து சைல்டு லேபரா நீ பாத்துட்டுனா கவர்மெண்ட் மீட் எடுத்து அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? அந்த இவங்களுக்கு வந்து 20,000 அபராதம் போடணும். ஓகேவா, தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் எப்ப பார்த்தோம்? 2005. ஆனா எப்ப நடைமுறைக்கு வரும்? 2007. தேசிய குழந்தை உரிமை பாதுகாப்பு ஆணையம் 2005. நோட் பண்ணீங்க. அந்த ஆணையம் எப்போ நடைமுறைப்படுத்தோம்னா 2007. 2006ல குழந்தைகளை பணியாட்களாவோ வீட்டு வேலையாட்களோ நியமிப்பதற்கு அரசு தடை விதித்துள்ளது 2006. ஆமா, இது படி சொல்லும். நெக்ஸ்ட் மதச்சார்பற்ற அரசியலம் திருத்தப்பட்ட சட்டம் 1976. ஆமா, அந்த வார்த்தை திருந்தது 76. 25 to 28 கொண்டு வருது. இது வந்து நம்ம மனசாட்சிப்படி செயல்பட நடக்கிறதுல மதச்சார், அதாவது மதத்தை வந்து பரப்பறதுக்கோ இல்ல வந்து என்ன பண்ணலாம் ஃபாலோ பண்றதுக்கோ உரிமை இருக்கு. அது மத சார்ந்த நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை 26. 27 வந்து என்ன பண்ண தேவையில்ல, வரி கட்ட தேவையில்ல, ஜிசியா வரி அந்த மாதிரி எல்லாம் வரி கட்ட தேவையில்ல, மத போதனையில் கலந்து கொள்ள இருக்கணும்னு சுதந்திரம்.
25ல பெருசா ஒண்ணும் கிடையாது, நமக்கு தெரிஞ்சதுதான். 26லயும் நமக்கு தெரியாத கேள்வி எதுவும் இல்லை. நம்ம என்ன பண்ணலாம், மதம் சார்ந்த நிறுவனம் அமைச்சுக்கலாம். அது நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் உரிமை. அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை வந்து வச்சுக்கலாம் அந்த பேர்ல, ஓகேங்களா. அது சொத்துக்களை நிர்வகிக்கிற உரிமை. 27 வந்து குறிப்பிட்ட மத பிரிவுக்கு நம்ம என்ன வரி கட்ட தேவையில்லை. 28 வந்து டைப்ஸ் ஆஃப் எஜுகேஷன் வகை கல்வி நிறுவனம். அரசினால் இது வந்து கொஞ்சம் பார்க்கணும். கல்வி நிறுவனம் மத போதனையில் கலந்து கொள்ளாமல் இருப்பதனால சுதந்திரம். ஆனா அரசினால் மத நிறுவனம் தோற்றுவித்து அரசு, அதாவது ஒரு மத நிறுவனம் தோற்றுவித்து அரசு எய்டடா இருக்கும் இல்லையா, கவர்மெண்ட் ஒரு ஸ்கூல்ல நடத்திருக்கோம். அந்த ஸ்கூல்ல வந்து யாரு ஹேண்ட் ஓவர் பண்ணிருப்பானா, ஒரு மதம் சார்ந்த நிறுவனம் ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரெண்டா பிரிக்கிறாங்க. அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட அரசு நிதியுதவி இப்படி எல்லாம் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இதுல தான் என்ன பண்ணக்கூடாது, அந்த உரிமை செல்லுபடியாகும். நான் சொல்றது புரியுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமையில் 29-30 சிறுபான்மை நலன்களை காத்தலுக்காக. இது என்ன உரிமைன்னு சொல்லுவாங்கன்னா சிறுபான்மை உரிமைன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து 29 என்ன கல்வி இதை நிரூபிக்கலாம், அதாவது அவங்களோட கலாச்சாரத்தையோ மொழியையோ என்ன பண்ணிக்கலாம், பாதுகாக்கும் உரிமை. மொழி, வரி, வடிவம், கலாச்சாரம், மொழிவாரி மதவாரி சிறுபான்மை நலன்களை பாதுகாத்து அரசின் கல்வி நிறுவனங்களை சேர்க்கையில் மறுக்கக்கூடாது. ஓகேங்களா. கல்வி நிறுவனங்களை சேர்க்கையில மறுக்க கூடாதுன்றாங்க. மதம், இனம், சாதி, மொழி இது எல்லாத்தையும் இது சேருது. மதம் ரிலேட்டடான சிறுபான்மை ஆகட்டும், இனமாகட்டும், சாதி ஆகட்டும், மொழியாகட்டும். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 இதை பேஸ் பண்ணி போறது. அவங்க எல்லாமே இது சிறுபான்மையினர் இருந்தாலும் அவங்க என்ன மக்கள் பிரதிநிதித்துவ சேராங்கன்னு சொல்றது 1951. விதி 30 வந்து ஸ்பெசிபிக்கா இருக்கு. ஆர்டிகல் 29 பேஸ் பண்ணி தான் எந்த சட்டம் வந்திருக்கும், கலாச்சாரம் ஜல்லிக்கட்டு 29 ஓகே. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 30 என்ன சொன்னா, சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை தோற்றுவிக்க நிர்வகிக்க உரிமை. அதான பார்த்தோம். ஆர்டிகல் 30 கல்வி நிறுவனங்களை ஸ்பெசிபிக்கா. அரசு சொத்து கையகப்படுத்தி இழப்பீடு. அரசு வந்து ஒரு கல்வி நிறுவனத்தை கையகப்படுத்தணும், அதுக்கான என்ன கொடுக்கணும், சொத்தை வந்து அதுக்கான இழப்பீடு உரிமை கொடுக்கணும். ஓகேங்களா. பாகுபாடு காட்டக்கூடாது. 32 தனி மனித இது பார்த்தோம்னா அடிப்படை உரிமையை பாதுகாக்கும் ஒரு அடிப்படை உரிமையாகும். அம்பேத்கர் விதி 32 இல்லாத ஒரு அரசியலமைப்பு முழுமையற்றன்னு சொல்றாராம். ஓகேங்களா. இதனை அரசியலமைப்பின் ஆன்மா மற்றும் இதயம் என்று அழைக்கிறார். இது நாட்பார் பகுதி. ஜஸ்ட் என்ன சொல்றேன்னா, ஜஸ்ட் இது வந்து ஒரு ஆர்டிகலை தான் சொல்றாரு, நல்லா கவனிக்கணும். ஓகேங்களா. அரசியலமைப்பின் ஆன்மா என்று அழைக்கப்படும் பகுதின்னு கேட்டா தான் சொல்லணும். மீண்டும் கேள்வி விதியை கேட்க கிடையாது, பகுதின்னு கேட்கிறேன். அரசியலமைப்பின் ஆன்மா என்று அழைக்கப்படும் பகுதி என்ன பார்த்தோம், பகுதி 4 DTSP 32. அதாவது எந்த ஆர்டிகல், அதுவும் அம்பேத்கரால குறிக்கப்பட்டது. ஜஸ்ட் இது வந்து கேள்வி வந்து அம்பேத்கர். இப்ப வந்து தென்னாட்டின் ஜான்சி ராணினா நீங்க யார சொல்றீங்கன்னா வேலுநாச்சியார்னு சொல்றீங்க. ஆனா இது கிடையாது. கொஸ்டின் என்னன்னா, காந்தியால் தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்பட்டவர் யாரு, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல, அது மாதிரிதான் அம்பேத்கரால ஆர்டிகல் 32 என்னவா அழைக்கப்படுது, இதயம் மற்றும் ஆன்மா. காமனா அம்பேத்கர் விட்டுடுங்க, காமனா ஒரு பகுதி. நான் கேட்கக்கூடிய கேள்வி பகுதி. இந்த பகுதிக்கு ஆன்சர் விதியில சொல்லுவீங்களா இல்ல பகுதியில சொல்லுவீங்களா? அப்படியா 32 வந்து மென்ஷன் பண்றீங்க எல்லாருமே. கேட்கக்கூடிய கேள்வி வந்து கேள்வியில பகுதி இருக்கு. இது இப்ப நான் அடிக்கடி ஒண்ணு சொல்லுவேன். நான் என்ன சொல்லுவேன்னா, டிஎன்பிசி நானும் இந்த தப்புகள் நிறைய பண்ணிருக்கேன். என்ன தப்புனா, டிஎன்பிசியை பொறுத்தவரை நான் என்ன பண்ணக்கூடாது, அந்த கேள்வியை வளைச்சிக்க கூடாது. விதி 32 தானே இதே மற்றும் ஆன்மா, அப்ப அந்த பகுதி அடிப்படை உரிமைகளா தானே இருக்கும்னு நான் வளைச்சிக்க கூடாது. கேள்வியை நான் வளைக்கிறேன்னு அர்த்தம். இப்போ நான் என்ன பண்ணணும்னா, கேட்ட கேள்வி பகுதி, அப்ப பகுதியில தான் ஆன்சர் பண்ணணும்னு சொல்லி இந்த கேள்விக்கு நான் வளைஞ்சு போகணும். நான் வளைஞ்சு போனதான் எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், சரியான ஆன்சர் கிடைக்கும். நீ வளைச்சனா நீ எந்த பக்கம் வேணாலும் வளைக்கலாம். பகுதி 30 ஆர்டிகல் விதி 32 வளைக்கலாம். இல்ல ஆர்டிகல் நீயே ஒரு விதியை கிரியேட் பண்ணலாம். 598 ஒரு ஆர்டிகலை கிரியேட் பண்ணி இந்த ஆர்டிகல் தான் என்னது சோல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் சொல்லி நீயே கூட வளைச்சிக்கலாம். ஆனா அது கிடையாது. நான் அந்த கேள்வியை சரியா புரிஞ்சு வளைஞ்சு போகணும். இதுதான் டிஎன்பிசில நான் கத்துக்கிட்ட ஒண்ணு. அடிப்படையில நான் கத்துக்கிட்ட மிகப்பெரிய படம் இதுதான். சரிங்களா. நான் அதிகமா இது பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்னா, முரண்படுவேன். இல்ல சார், ஏன் இப்படி யோசிக்க கூடாது, ஏன் அதை அப்படி யோசிக்க கூடாது, ஏன் நான் யோசிக்கிறது ஏன் சார் தப்பு அப்படின்னு சொல்லி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருக்கட்டும், இல்ல நான் போன டெஸ்ட் பேச்சுல அந்த பிரகாஷ் சார் இருக்கட்டும், அதிகமான கேள்வியில கேட்ட ஒரே ஆளு நான் தான். அப்ப என் மேல நான் சொல்றதா ரைட்டுன்னு நினைப்பேன். ஆனா அது அடிபட்டு நான் வந்து திருந்திதான் இந்த முடிவுக்கு வந்தேன். சரிங்களா. சரி போல வாங்க. ஆட்கொணர்வு பேரணை. இப்ப இந்த 32 மீற படிச்சுனா என்ன பண்ணும், 32 செயல்படுத்துறதுக்காக 5 நீதி பேரணிகளை அமைப்போம். இந்த நீதி பேரணிகள் வந்து இங்கிலாந்துல இருந்து எடுத்துக்கிட்டோம். ஓகேனா. ஆட்கொணர்வு நீதி பேரணை நம்ம சொல்லி, ஆட்கொணர்னா ஏபிஎஸ் கார்பஸ் என்ன சொல்லுவோம், ஆள்கள் ஒரு சட்டத்துக்கு புறம்பாக கைது செய்யப்பட்டாலோ இல்ல சட்டத்தை மீறி ஒரு ஆளை வந்து இது பண்ணாலோ அவங்களை வந்து சட்டத்தை முன் நிறுத்துறது தான் ஆட்கொணர்வு. ஆனா ஆமா, இது யாருக்கு செல்லாது,
ஒருத்தன் வந்து கொலை செஞ்சுட்டான், அவனை தூக்கிட்டு போய் ஜெயில வச்சுட்டேன். அப்ப அந்த இடத்துல இந்த விதி செல்லுமா? செல்லுமா? கேட்கலையா? செல்லாது. செல்லாது. ஆஹ் ஆமா, ஒருத்தன் கொலை செஞ்சுட்டான், அவனுக்கு இந்திய அரசு வந்து கண்டிப்பா தண்டனை தண்டிச்சே தான் கொடுத்துருச்சு. ஆகணும் சட்டம் சார். சட்டம் போட்டாச்சு. சட்டம் வந்து அவனை கோர்ட்டு முன்னாடி நிறுத்தி அவனை ஜெயில 7 வருஷம் ஜெயில போட்டாச்சு. அப்ப போய் நீ இந்த அப்படியாப்பட்ட பர்சனை வந்து நீ வந்து என் கண்ணு முன்னாடி நிறுத்தணும்னு சொல்லி போட முடியுமா? முடியாது. ஓகேனா? அடுத்து வந்து கட்டளை நீதி பேராணை. கட்டளை நீதி பேராணை என்ன? இப்போ கட்டளை நீதி பேராணை அர்த்தம், இப்ப நான் ஒரு விஓஓ, இந்த விஓ என்ன பண்றேன்னா, இப்போ ஒருத்தர் வந்து என்கிட்ட ஒரு வேலை ஒரு மனு வந்துருச்சு, பெட்டிஷன். இந்த பெட்டிஷனை வந்து நான் விசாரிக்காம இருக்கேன். அப்போ நான் விசாரிக்காம இருக்கனால அரசு என்ன பண்ணுதுன்னா, கோர்ட்டு மூலியமா அந்த பர்சன் வந்து கோர்ட்டு போயிட்டு இவர் எனக்கு இந்த வேலை செய்யல, இவர் வந்து லீகலா இந்த வேலை செய்யணும், ஆனா செய்யலன்னு சொல்லும் போது கவர்மெண்ட் என்ன பண்ணுது, எனக்கு நோட்டீஸ் அனுப்பி இந்த வேலையை நீ செஞ்சே ஆகணும், இல்லைன்னா நீ என்ன பண்ண, உன் மேல தண்டனை கொடுக்கப்படும் சொல்றதுதான், உடனடியாக அதை நிறைவேற்றப்படும் சொல்றதுதான் என்னது, கட்டளை நீதி பேராணை. அது வந்து யாருக்கு, இப்ப ஒரு பிரைவேட் கம்பெனில போயிட்டு இவன் எனக்கு லோன் கொடுக்கலன்னு அந்த வங்கி மேல இதை நான் போட முடியுமா? இந்த கட்டளை பேராணையை போட முடியுமா? ஒரு தனியார் அமைப்புல போய் போட முடியாது. ஒரு தனியார் அமைப்பு மேல போட முடியாது. நம்ம அரசுன்னு ஒண்ணு பார்த்தல, அரசு நான் என்ன சொன்ன, ஆர்டிகல் 12 என்ன சொல்லுச்சு, ஆர்டிகல் 12 எதெல்லாம் அரசு, அதுக்கு மட்டும்தான் இது செல்லும். ஆமா, தனியார் கம்பெனி வந்து எனக்கு வேலைக்கு கூடுதல் சம்பளம் கொடுக்கல, இல்ல எனக்கு வந்து வேலை கொடுக்கலன்னு போயிட்டு அவன் மேல என்ன பண்ண முடியாது, கட்டளை. இப்போ நான் குரூப் 1 பாஸ் ஆயிட்டேன், ஓகேனா, எனக்கு வந்து அந்த அலாட்மெண்ட் லெட்டர் கொடுத்துருச்சு, ஆனா என்ன இன்னும் வேலையில எடுக்கல. அப்ப நான் போய் என்ன பண்ணலாம், கட்டளை நீதி பேராணையினால போட முடியுமா முடியாதா? டிஎன்பிசி மேல முடியும். ஆர்டிகல் 226 யூஸ் பண்ணி நான் அதை போடலாம், ரிட்டு போடலாம், ஓகேவா? ஆனா நான் வந்து கேட்கறான் கம்பெனில என்ன வேலைக்கு சேர்த்துக்கணும், அவன் என்ன வேலைக்கு சேர்த்தல, இன்டர்வியூல என்ன செலக்ட் பண்ணிட்டு வேலைக்கு சேர்த்தலன்னு கேட்கறான் கம்பெனி மேல போய் கேஸ் போட முடியுமா? போட கேனப்பையிலன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சுட்டுருவான், ஓகேவா? நெக்ஸ்ட், தடை உறுத்தும் நீதி பேராணை. தடை உறுத்தும் நீதி பேராணை அர்த்தம், தடை உறுத்து நீதி பேராணை சொல்லுங்க பாக்கலாம். இது ஒன்லி யார் மேல மட்டும்தான் போட முடியும், உச்ச மேல நீதிமன்றம், அதுக்கு கீழே நீதிமன்றத்துல மட்டும்தான் போட முடியும். ஆமா, இப்போ நான் விழுப்புரம், இது வேலூர். விழுப்புரத்துல வந்து நான் ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் தீர்ப்பு வருது, விழுப்புரத்துல நடக்கிற கேஸுக்கு வந்து வேலூர்ல குற்றம் நடக்குது, வேலூர்ல கேஸ் போட்டாங்க. இந்த கேஸுக்கு விழுப்புரம் போயிட்டு ஏதாவது பண்ண முடியுமா? இந்த கேஸை எடுத்து இது பண்ண முடியுமா? முடியாது, ஓகேனா? அது மாதிரி இப்போ மேலாவை உயர் நீதிமன்றம்னு ஒண்ணு இருக்கு. இந்த உயர் நீதிமன்றம் என்ன பண்ணலாம்னா, அதுக்கு கீழமை நீதிமன்றத்துக்கு நீ இந்த விஷயத்தை என்ன பண்ணக்கூடாது, இந்த கேஸை எனக்கு மாத்தி விட்டுரு, இல்ல இதை பத்தி நீ விசாரிக்க கூடாது, உன் எல்லையை மீறி நீ போற, இதோட இதை நிறுத்திடு அப்படின்னு சொல்லி அது மேல தடை போடக்கூடியதான் தடை உறுத்து நீதி பேராணை, ஓகேங்களா? மேல இருக்கிற கோர்ட்டு கீழே இருக்கிற கோர்ட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நீதி பேராணை தான் என்ன அர்த்தம், தடை உறுத்து நீதி பேராணை. அது இங்கிலீஷ்ல என்ன இருக்கு, இது மேண்டமஸ், இது வந்து ப்ரோஹிபிஷனா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ப்ரோஹிபிஷன், ஓகேவா? நெக்ஸ்ட், இது வந்து என்னது, செட்டோரியா, இது என்ன சொல்றா, நெறிமுறை உறுத்தும் நீதி பேராணை. நெறிமுறை உறுத்தும் நீதி பேராணைனா என்ன பார்ப்போம், அதிகாரத்தை கோரும் நீதி பேராணை, இது பார்ப்போம். இது வந்து நீ எந்த ஆவணத்தின் அடிப்படையில வந்து வேலை செஞ்ச அப்படின்னு கேக்குறது அதிகாரத்தை. ஓகே, நெறிமுறை உறுத்தும் நீதி பேராணைனா என்ன பார்ப்போம், ஆவணக்கேற்புன்னு பார்ப்போம். ஆமா, ஆவணக்கேற்பு நீதி பேராணை. இப்ப அதேதான், ஒரு கோர்ட்டு, கீழமை கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு வழங்கிடுச்சு, அதாவது வந்து ரமேஷ் வந்து என்ன பண்ணாரு, திருடிட்டாரு, இல்ல ஒரு கொலை செஞ்சுட்டாருன்னு சொல்லி நீ தண்டனை கொடுக்குறியா, அப்ப அந்த தண்டனைக்கு நான் மேல்முறையீடு போடுறேன். மேல்முறையீடு போடும்போது நீ எந்த ஆவணத்தின் அடிப்படையில ரமேஷ் வந்து கொலைகாரன்னு சொல்லி தீர்ப்பளிச்சேன்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்கறது, ஆவணங்களை கேட்கும் நீதி பேராணைக்கு பேர் என்னது, ஆவண கேட்பு நீதி பேராணை அல்லது நெறிமுறை உறுத்தும் நீதி பேராணை, ஓகேங்களா? அடுத்து வந்து அதிகாரத்தை கோரும் நீதி. நான் வந்து விஓ ஆயிட்டேன், நீ எதை அடிப்படையில, இந்த போலி டாக்டர் எல்லாம் நம்ம பிடிக்கிறோம், நிறைய நியூஸ்ல படிப்பீங்க இல்லையா, புரியல, எந்த தகுதியின் அடிப்படையில நீ ஆன. இப்ப நம்ம நிறைய இடத்துல போலி டாக்டர் கைது செய்யப்பட்டாங்கன்னா பாப்போம் இல்லையா, அப்ப என்ன அர்த்தம், நீ வந்து எம்பிபிஎஸ் முடிக்கல, நீ எதன் அடிப்படையில நீ டாக்டர் ஆனான்னு கேட்கறது தான் அந்த அதிகாரத்தை கோரும் நீதி பேராணை, ஓகேங்களா? கோ வாரண்டோ நீதி பேராணை. இது வந்து செக்யூரரி நீதி பேராணை, ஓகேவா? போலாமா சார்? இந்த 5வது இது மட்டும் வருதா இல்லையான்னு தெரியலங்க சார். மத்த 3-4 பேராணைகளுமே பார்த்தோன்னா ஜெய்பீம் படத்துல கரெக்டா வருங்க சார். ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு இதை வந்து சொல்லியிருப்பாங்க சார். 5வது வரல, ஓகே, நோட் பண்ணி வச்சுங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் போலாமா? ஆர்டிகல் 33, சரிங்களா? 33 என்ன பார்ப்போம், 33 நம்ம இதுவரை பார்த்தது இல்லைல்ல. ஆயுதப்படைகள், துணை ராணுவ படைகள், புலனாய்வு அமைப்புகள், ஒத்த படைகளின் உறுப்பினர்களின் அடிப்படை உரிமைகளை கட்டுப்படுத்த அல்லது ரத்து செய்ய பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு. இப்போ ராணுவத்துல வேலை செய்யறான்,
ராணுவத்துல வேலை செய்யறவன் எனக்கு வந்து நான் வந்து ஓட்டு போற உரிமை யாருக்கு உண்டு சொல்லுங்க? எல்லாருக்கும், இந்திய குடிமக்கள் எல்லாருக்கும் பாகுபாடு காட்டு. ஆர்டிகல் 326 என்ன சொல்லுது? ஆர்டிகல் 326 வயது வந்தவர் அனைவருக்கும் வாக்குரிமை தான் சார். 325 சாதி மத பாகுபாடு பாலின அடிப்படையில் வந்து வாக்குரிமை வந்து தவிர்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க சார். இதுவும் அரசியல் உரிமை. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அரசியல் உரிமைன்னு சொல்லுவாங்க. இப்படியாப்பட்ட உரிமைகள் இல்ல, அடிப்படை உரிமைகள் வந்து அனைவரும் சமம். ஆனா என்ன மட்டும் நீ என்ன பண்ற, 24 மணி நேரம் என்ன வந்து வேலை வைக்கிற. இப்ப இந்த மாதிரி ரூல்ஸ் வந்து அடிப்படை உரிமைகளை பத்தி கட்டுப்படுத்தும். அடிப்படை உரிமைகளை அதாவது நீங்க இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ராணுவத்தையும் துணை ராணுவ படைகளையும் இல்ல இந்த புலனாய்வு அமைப்புகளையும் அவங்களோட அடிப்படை உரிமைகளை கட்டுப்படுத்துறது இல்ல, அவங்களுக்கு அதை குறைக்கிறது இல்ல அதை ரத்து செய்யறதுக்கான உரிமை யாருக்கு உண்டு? நாடாளுமன்றத்துக்கு உண்டு. ஓகேங்களா? ஸ்பெசிபிக்கா நம்ம 14 to 35 பாக்கிறது யாருக்கு? 32 இந்திய குடிமக்களுக்கு. மக்கள் எல்லாருக்குமே சமம். ஆனா யாருக்கு மட்டும்தான்? ராணுவ ஆயுதப்படைகள், துணை ராணுவ படைகள், புலனாய்வு அமைப்புகள், இவங்களுக்கான உரிமைகளை மட்டும் எப்ப வேணாலும் என்ன பண்ணலாம்? கட்டுப்படுத்தலாம், நீக்கலாம், குறைக்கலாம், ஓகேவா, ரத்து செய்யலாம். அது யாருக்கு அதிகாரம் உண்டுனா இதுக்கு உண்டு. 33 பாராளுமன்றத்துக்கு உண்டுன்னு சொல்றாங்க. சட்டப்பிரிவு 33 சட்டங்களை ஏற்றும் அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு மட்டுமே. இது யார் பண்ணுவோம்? பாராளுமன்றம் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. யாருக்கு வழங்க முடியாது? சட்டமன்றங்களுக்கு வழங்க முடியாது. ஓகேங்களா? நம்ம மாநிலத்துல வந்து நீ என்ன பண்ண முடியாது? ராணுவ இவங்களுக்கான போய் அடிப்படை உரிமையில கை வைக்க முடியாது. அடிப்படை உரிமையில கை வச்சாலே அது யார் மட்டும் தான் வைக்க முடியும்? பாராளுமன்றம் மட்டும் தான் வைக்க முடியும். பிரிவு 33 நோட் பண்ணீங்க. இது யாருக்காகன்னு புரியுதா? போலீஸ், ராணுவ படை இவங்களுக்குலாம். ஓகேவா? ஓகே. ஆர்டிகல் 34 இந்திய எல்லைக்குள் எந்த பகுதியிலும் ராணுவ சட்டம் அமலில் இருக்கும் போது அடிப்படை உரிமைகள் மீதான கட்டுப்பாடுகளை பிரிவு 34 வழங்குது. சோ நம்ம பாப்போம், தேசிய ராணுவ சட்டம் சொல்றோம் இல்லையா? தேசிய சட்டம் வேற, நல்லா கவனிக்கணும். தேசிய நெருக்கடி நிலைன்றது வேற, ராணுவ சட்டம்ன்றது வேற. இப்போ எக்ஸாம் சொல்லாம, இப்போ எந்த நாடு பார்த்தாலும் சொல்லிடலாம். இப்ப எந்த நாடு ராணுவ சட்டம் அமல்படுத்திருக்காங்க? நேபாளம் சார். நேபாளம் இப்ப போயிட்டு ஊழல் அதிகமாச்சுன்னு அடிச்சு துவம்சம் பண்றாங்கல்ல. அப்போ அங்க இருந்து ராணுவ சட்டம் அவங்களே என்ன பண்ணிக்கிறாங்க? எந்த ஒரு சட்டமும் போடாம அவங்களே அதிகாரத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக, ஓகேங்களா, கண்ட்ரோல் பண்றதுக்காக ராணுவ சட்டம் வந்திருக்கு. சோ இந்திய எல்லைக்குள் எந்த பகுதியிலும் ராணுவ சட்டம் அமல்ல இருக்கும்போது, ஓகேங்களா, இப்போ பெரிய கலவரம் தேசிய நெருக்கடி நிலையிலேயே வந்து என்ன பண்றாங்கன்னா பெரிய கலவரம் வந்து அது யாரும் ஏத்துக்கலாம் சட்டத்தை ஃபுல்லா கலவரம் பண்ணிட்டுக்கிறான். அப்ப எதை அமல்படுத்துவாங்க? ராணுவ சட்டத்தை அமல்படுத்துவாங்க. அமல்படுத்திட்டா நீ வந்து போடுற சுத்துற இது பண்ற சண்டை போறன்னா ராணுவம் வந்து என்ன பண்ணும்? சுட்டு கூட கொள்றதுக்கான ரைட்ஸ் இருக்குது. இந்திய எல்லைக்குள் எந்த பகுதியும் ராணுவ சட்டம் அமலில் இருக்கும்போது அடிப்படை உரிமைகள் மீதான கட்டுப்பாடுகளை என்ன வழங்குது? அப்ப ராணுவ சட்டம் அமல்ல இருக்கும்போது கட்டுப்பாடு வழங்கக்கூடிய ஆர்டிகல் தான் 34. ராணுவ அதிகாரிகள் தங்கள் சொந்த சட்டம் மற்றும் அதிகாரத்தின் மூலம் நடத்துறாங்க. என்ன பண்றாங்க? அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் போட்டு அந்த ரூல்ஸ் மூலியமா அவங்க வந்து நடக்கணும். ஆங்கில பொது சட்டத்திலிருந்து இது எங்கிருந்து பெறப்பட்டது? ஆங்கில பொது சட்டத்திலிருந்து பெறப்பட்டது. ஓகேங்களா? இம்போஸ் டியூரிங் வார். ஆமா, இங்கிலீஷ் காமன் லா. ஓகேங்களா? இங்கிலீஷ் பிரிட்டிஷ் எதா சொல்லலாம். 1857 ஒரு இன்சிடென்ட் நடக்குது. ஒவ்வொரு சட்டத்துக்கும் யாரு சட்ட அந்தஸ்து கொடுக்கணும்? ஒவ்வொரு சட்டத்துக்கும் யாரு ஒரு சட்டம் மசோதா கொண்டு வந்தா அது யாருக்கு கையெழுத்து போடணும்? சொல்லுங்க. அன்னைக்கு விக்டோரியா மகாராணி போடணுமா? நல்லா கவனிங்க. ஒரு சட்ட மசோதா கொண்டு வரும்போது அப்படித்தானே பார்த்தோம். விக்டோரியா மகாராணியோ இல்ல வந்து அந்த நாட்டுல இங்கிலாந்துல எப்படி சட்டம் வரும்? மசோதா நிறைவேற்றப்பட்டு இங்க குடியரசுத் தலைவர் கையெழுத்து போற மாதிரி அங்க யாரு கையெழுத்து போடணும்? இந்தியாவுக்குன்னு சட்டம் இயற்றப்பட்டாலும் இங்கிலாந்து மகாராணி கையெழுத்து போடணும். அப்படி கையெழுத்து போட்டாதான் ஒரு சட்டம் அமலுக்கு வரும். ஆனா 1857 திடீர்னு ஒரு கலவரம் வந்துருச்சு. இந்த இடத்துல காணிங் பிரபுன்னு ஒரு அதிகாரிக்கிறான். இந்த அதிகாரி என்ன பண்றான்னா திடீர்னு ஒரு சட்டத்தை அமல்படுத்துறான். அந்த சட்டத்துக்கு பேர் தான் என்னது? ராணுவ சட்டம். அந்த சட்டம் தான் என்னது? ராணுவ சட்டம். ஏன்னா இங்கிலாந்து மகாராணி போய் கையெழுத்து வாங்குறதுக்குள்ள இங்க என்ன பண்ணிடுவான்? இங்க கிளர்ச்சியாளர்கள் இந்தியாவே கைப்பற்றிடுவாங்கன்ட்டு அவன் எமர்ஜென்சியா போட்ட அந்த சட்டம் பேர் தான் என்னது? ராணுவ சட்டம். இப்ப புரியுதா? இந்த பாயிண்ட் எதாவது சொல்லுதுன்னு புரியுதா உங்களுக்கு? ஆங்கில பொது சட்டத்திலிருந்து பெறப்பட்டது. ஓகேவா? இந்திய அரசியலமைப்பு வெளிப்படையாக குறிப்பிடும். இந்திய அரசியலமைப்பில் இது வந்து என்னன்னா வெளிப்படையாக குறிப்பிடல. இதை வந்து நாட் டெஃபைன்ட் எனிவேர் இன் தி இம்ப்ளிசிட்டி மென்ஷன். இதை எப்படி செயல்படுத்தணும் அப்படின்றத இதை பத்தி வெளிப்படையா எதுவும் சொல்ல. அப்ப ஆர்டிகல் 34 என்ன? ராணுவ சட்டம் அமலில் இருக்கும் போது அடிப்படை உரிமைகளை கட்டுப்படுத்தக்கூடிய சட்ட ஆர்டிகல் தான் 34. ஓகேவா? 35 என்ன? விதி தொடர்பான, அதாவது ஆர்டிகல் அடிப்படை உரிமைகள் தொடர்பான. ஓகேங்களா? எந்த விதி? 16, 32, 33, 34 சட்டங்கள் இயற்ற அதிகாரம். இப்ப நம்ம சொன்ன 16ல திருத்தம் கொண்டு வரோம்ல, பவர் டு மேக் லா வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டிகல் 16, 32, 33, 34 எழுதிங்க. 16 என்ன பார்த்தோம்? வேலை வாய்ப்பில் சமம். 32 என்ன பார்த்தோம்? அந்த நீதி பேராணைகள்.
ஓகேங்களா. 33 வந்து என்ன பார்ப்போம், ராணுவ இது அந்த ராணுவ உரிமையில கண்ட்ரோல் பண்றது. 34 வந்து ராணுவ அமல்ல இருக்கும்போது அடிப்படை உரிமையில் கண்ட்ரோல் ஆகுது. இப்போ இந்த விதிகள் மீது தொடர்பான சட்டங்கள் இயற்றது. இந்த விதிகள் ரிலேட்டடா சட்டங்கள் இயற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கு உண்டு? பாராளுமன்றத்துக்கு உண்டு. அது மட்டும் இல்லாம தண்டனை வழங்கிட பரிந்துரைக்கும் சட்டங்களை இயற்றும் அதிகாரமும் உண்டு. பவர் டு மேக் லாஸ் ஃபார் பிரிஸ்கிரிப்பிங் பனிஷ்மெண்ட் தட் ஆர் டிக்ளேர்டு பி அஃபென்சஸ். இப்போ நம்ம நீங்க அடிக்கடி பாக்குறீங்கல்ல, இப்போ வந்து சட்டங்கள் வந்து இது பண்ணணும், குற்றம். இப்போ ஒருத்தன் ஒரு பெண்ணை கைது ரேப் பண்ணி கொன்னுடுறான், அவன் வந்து என்ன பண்ணா 6 மாசத்துல ஜாமீன்ல வெளியே வந்துறான் அப்படிலாம் சொல்லும்போது, இப்போ ஒருத்தன் வந்து என்ன பண்றான்னா 10 முறை கேஸ் வாங்குறான், வெளியே வந்துட்டே இருக்கான். அப்போ ஒரு சட்டம் போறான், திடீர்னு ஒரு சட்டம் போறான். அந்த சட்டம் பேர் வந்து குண்டர் சட்டம். அந்த சட்டம் பேர் என்ன? குண்டர் சட்டம். குண்டர் சட்டத்துல கைதுனா ஜாமீன் இருக்கா? 6 மாசத்துக்கு ஜாமீன் கிடையாது. குண்டர் சட்டத்துல கைதானா எத்தனை மாசம்? 6 மாசத்துக்கு கிட்டத்தட்ட ஜாமீன் கிடையாது. அப்போ என்ன சொல்ல வரும்னு புரியுதா? சட்டங்கள், தண்டனை வழங்கக்கூடிய சட்டங்களும் இயற்றலாம். எதை யூஸ் பண்ணி? ஆர்டிகல் 35 யூஸ் பண்ணி. ஓகேங்களா. தண்டனை வழங்கும் சட்டங்களை பரிந்துரைக்கும் அந்த அதிகாரம். அப்புறம் தீண்டாமை. ஓகேங்களா. தீண்டாமைக்கு எதிரான சட்டங்கள் இயற்றுறது. ஆட்கடத்தல். ஓகேங்களா. தீண்டாமைன்றது அடிப்படை உரிமை தானே. அப்ப அந்த அடிப்படை உரிமை ரிலேட்டடா சட்டம் போட்டதான அவன் கண்ட்ரோல் பண்ணுவான். ஆட்கடத்தல் எந்த விதியில வரும்? ஆர்டிகல் ஆட்கடத்தல் எந்த ஆர்டிகல் வரும்? 24 என்ன ஆர்டிகல்? 23 என்ன சொல்லுது? 24 வந்து குழந்தை தொழிலாளர் தான். அது கடத்தலே கிடையாது. கடத்தல், பெண்களை கடத்ததோ குழந்தைகளை கடத்ததோ அதெல்லாம் வந்துடணும். ஆர்டிகல் 23 வந்துடணும். 23. அப்போ இது புரியுதுங்களா? இது ரிலேட்டடான சட்டங்கள் இயற்ற முடியும். ஒரு பாராளுமன்றத்துக்கு என்ன அதிகாரம் உண்டு? இந்த மேல இருக்கிற ஆர்டிகலை ரெஸ்பெக்ட் இதை பொறுத்து அவங்களால இதை பொறுத்தோ இல்ல அடிப்படை உரிமைகளை பொறுத்தோ சட்டங்கள் இயற்றும் அதிகாரம் யாருக்கு உண்டு? பாராளுமன்றத்துக்கு உண்டு. அதுவும் இல்லாம இன்னொரு பாயிண்ட் வரும். ஓகேங்களா. இங்க 20, 21 தவிர நிறுத்தி வைக்கப்படலாம் எமர்ஜென்சி டைம்ல. ராணுவ ஆட்சியின் போது தடை செய்யப்படுது எதுனா விதிவிலக்கு 31A, 31B, 31C தவிர என்ன பண்றாங்க? மத்த எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. ராணுவ ஆட்சியில என்ன பண்றாங்க? இது 3 தவிர, அதாவது 31A அது இப்ப இல்ல 30 தூக்கிட்டு போய் வச்சிட்டோம். ஆனா 31A, 31B, 31C தவிர மீதி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாங்க. இன்னொன்னு என்னன்னா, அடிப்படை உரிமைகளை குறைக்க முடியாது. அடிப்படை உரிமைகளை என்ன பண்ணணுமா? லாஸ்டா ஒண்ணு சொல்லுவாங்க, ஒரு தீர்ப்புல சொல்லுவாங்க, அடிப்படை உரிமைகளை குறைக்க கூடாது, அடிப்படை உரிமைகளை வந்து வேணா அதிகரிச்சுக்கலாம். அடிப்படை உரிமைகளை என்ன பண்ணலாம்? அதிகரிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க. இந்த விதியை பயன்படுத்தி 35 பயன்படுத்தி. ஓகேவா. போலாமா? நெருக்கடி நிலை பாருங்க. நெருக்கடி நிலையில வந்து என்ன பண்றோம்? நெருக்கடி நிலை 20, 21 நெருக்கடி 352ல 20, 21 தவிர மீதி எல்லாமே என்ன போயிடணும்? செயல இருந்து போயிடும் பார்த்தோமா? தேசிய அவசர நிலை போது அடிப்படை உரிமைகள் நிறுத்தப்படும். 358, 359 வந்து சரத்து 21, 22 வந்து செயலிழக்காதுன்னு சொல்லியிருக்குங்க சார். ஆமா, இது 358ல சுதந்திர உரிமை எல்லாம் அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படும் பாக்குறது 358. 359 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அடிப்படை உரிமைகளை எதை தவிர 20, 21 குடியரசுத் தலைவர் நினைச்சாலே தடுக்க முடியாதுன்னு சொல்றது 20. ஆனா இந்த 20, 21 ஓகேங்களா, வெளிநாட்டுக்கு விதி 350, உள்நாட்டுக்கு வந்து என்னன்னா 19, 20, 21 தவிர விதி 358. என்ன சொல்ல வரான் சொல்ல? புரியுது. அதாவது வெளிநாட்டு போரா அதுல வந்தா 20, 21 தவிர 359. அதுவே உள்நாட்டு போரா இருந்துச்சுன்னா 19, 20, 21 தவிர மீதி எல்லாம் அதை தவிர மீதி எல்லாம் செயல்படாது. சரிங்களா. இதுல இப்ப ரெண்டா பிரிச்சுட்டாங்க. என்ன பாயிண்ட்னு புரியுதுங்களா? உள்நாட்டு போறதுனால நம்ம பார்ப்போம், நெருக்கடி நிலை வந்து ஒண்ணு வெளிநாட்டுல இருக்கிறவங்க நம்ம மேல போர் செஞ்சாலோ இல்ல நமக்குள்ளே உள்நாட்டிலே ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த போர், அந்த நாளே போர் நடக்கும் இல்லையா, அதனால 352 அமல்படுத்துவாங்கல்ல. அப்படி அமல்படுத்தும் போது வெளிநாட்டு போரா இருந்துச்சுன்னா எது 20, 21 தவிர மத்ததெல்லாம் செயல்படாது. 20, 21 மட்டும் நிறுத்தி வைக்க முடியாது. அதுவே உள்நாட்டு போர்ன்ற காரணத்தால இந்த தேசிய நெருக்கடி நிலை போட்டிருந்தாங்கன்னா 19, 20, 21 தவிர மத்ததுதான் செயல்படாதுன்னு சொல்ல வராங்க. ஓகேவா. அதை சொல்றது விதிகள் 358. ஓகேவா. சரி, முக்கிய வழக்கு பார்க்கலாம். முக்கிய வழக்கு சங்கரி பிரசாத் வழக்கு. ஓகேங்களா. சங்கரி பிரசாத் வழக்கு 1952. என்ன வழக்குன்னு தெரியல. சரி பார்க்கலாம். சஜன் சிங் ராஜஸ்தான் வழக்கு 1965. பாராளுமன்ற பகுதியை கூட திருத்தலாமா சொல்றாங்க. 31A பேஸ் பண்ணி வந்திருக்கு. எல்லாம் 31A பேஸ் பண்ணி வந்திருக்கு. 31BA, 31B பேஸ் பண்ணி வந்திருக்கு. ஓகேங்களா. சங்கரி பிரசாத் வழக்கு எப்போ? 1952. 51. சரி, 51, 52 ஞாபகம்.
சங்கரி அது ஏதாவது கொடுத்துருக்காங்களா? என்ன காரணம் கொடுத்துருக்காங்களா? ரீசன் கொடுத்துருக்காங்களா? சார் அது கேஸ் வந்து சட்டம் அரசியலமைப்பு வந்து 368 கீழே வந்து திருத்தம் பகுதி 3 வந்து திருத்த முடியுமான்னு கேட்டிருப்பாங்க சார். அதாவது விதி 13க்கு வந்து திருத்தம் பொருந்தாதுன்னு வந்து சொல்லியிருப்பாங்க சார். எப்படி எப்படி நாடாளுமன்றத்தோட அடிப்படை உரிமைகளை திருத்தறக்கு வந்து உரிமை உண்டா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க சார் சங்கரி பிரசாத்துங்க சார். ஓகே ஓகே ஓகே. அப்ப அடிப்படை உரிமைகளை திருத்தம் செய்யலாமா, அந்த 13 கூட திருத்தம் செய்யலாமான்னு கேட்டது வந்து சங்கரி பிரசாத் வழக்கு. அது இல்லன்னு சொல்லி கொடுத்துருச்சு. சஜன் சிங் வழக்கு ஏதாவது இருக்கா? ராஜஸ்தான் வழக்கு. சஜன் சிங் வழக்கு வந்து பாத்தீங்கன்னா 17வது சட்ட திருத்தம் பண்ணியிருப்பாங்க சார். அதை எடுத்து வந்து போட்டிருப்பாங்க சார். அதாவது அடிப்படை உரிமை திருத்தம் மற்றும் எடுத்துக்கொள்ளும் அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு இருக்குன்னு கொடுத்திருப்பாங்க சார். ஓகே 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 இப்ப புரிச்சு. எப்படி வந்து பெரும்பாதி வழக்கு கேசவானந்தா வழக்கு மாதிரி சங்கரி பிரசாத் வழக்கு வந்து திருத்த முடியாதுன்னு சொல்லி ரூல்ஸ் கொடுக்குது, ரிசல்ட் கொடுக்குது. இது வந்து என்ன திருத்தலாம், பாராளுமன்றம் வந்து பகுதி 3 கூட திருத்தலாம் அப்படின்னு சொல்லுது. அவ்வளவுதான். சரிங்களா? நெக்ஸ்ட் போலாம். அப்போ 52 65 நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? சங்கரி பிரசாத் வழக்கு வந்து 52. சஜன் சிங் வந்து இந்திரா காந்தி அம்மையார் அந்த இதுல வந்து படிச்சோம்னா தெரியுங்க சார். அவங்க வந்து என்னன்னா அடிப்படை உரிமை திருத்தணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து கோலக்நாத்ல என்னன்னா நீதிமன்றம் வந்து என்னோட அதிகாரம் தான் பெருசுன்னு அவங்க வந்து காமிச்சிருப்பாங்க சார். அதுக்கு அடுத்து வந்து பாத்தோம்னா கேசவானந்தா பாரதியில 2 பேருமே ஈக்குவல்னு காமிச்சிருப்பாங்க சார். கோலக்நாத் விஎஸ் பஞ்சாப் மாநிலம் 1967 பாராளுமன்றத்தில் திருத்தம் மேற்கொள்ள இயலாதுன்னு சொல்லுது. கோலக்நாத் வந்து பாராளுமன்றத்தால என்ன பண்ண முடியாது, பகுதி 3 வந்து திருத்தம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. ஓகேனா? அப்ப வந்து 24வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுது? 24வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். இதுல வந்து 24வது சட்ட திருத்தத்தின்படி எல்லா பார்ட்டியுமே திருத்தலாம். ஆனா அது அடிப்படை கட்டமைப்பை மாத்தாம கூடாது. ஆனா அடிப்படை கட்டமைப்புங்கிறது என்னன்னு சொல்லி இருக்க மாட்டாங்க சார். அது அத வந்து கேசவானந்தா பாரதி அடிப்படை கட்டமைப்பு அப்படிங்கிற டாபிக்கே வந்து பாத்தோம்னா கேசவானந்தா பாரதியில மட்டும்தான் வருங்க சார். 24வது சட்ட திருத்தம் 1971லயே வந்துருங்க சார். கேசவானந்தா பாரதி வந்து 1973 தான் வந்திருக்கும். அவங்க என்ன சொல்லிருப்பாங்க, 24வது வழக்குல மறுபடியுமே இந்திரா காந்தி என்ன சொல்லிருப்பாங்க, அரசியலமைப்பு வந்து பாராளுமன்றம் வந்து எப்ப வேணா நாங்க திருத்திக்குவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க சார். 1971 வந்து பார்லிமெண்ட் அமெண்ட்மெண்ட் ஆர்டிகல் 13 368 இதை ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி ஓகேங்களா பாராளுமன்றத்துல திருத்தம் மேற்கொள்ள இயலாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாராளுமன்றத்துல திருத்தம் மேற்கொள்ள இயலாதுன்னு 24வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து கேசவானந்தா பாரதி வழக்கு 73 என்ன சொல்லுதுன்னா, பாராளுமன்றம் அரசியலமைப்பின் எந்த பகுதியை வேணா திருத்தலாம். இங்க வந்து பாராளுமன்றம் வந்து இந்த 13 368 திருத்த முடியாதுன்னு சொல்லுது. இங்க வந்து என்ன சொல்றேன்னா, பாராளுமன்றம் எந்த பகுதி வேணா திருத்திக்கலாம், ஆனா என்ன மாத்தக்கூடாது, அடிப்படை கட்டமைப்பு மாத்தக்கூடாது. அவ்வளவுதான். நீங்க ரொம்ப போட்டு குழப்பி வேணா. 24 இது நம்ம முக்கியம். கோலக்நாத் வழக்கு வந்து ரொம்ப முக்கியம். அதை ஞாபகம் வச்சு. கோலக்நாத் விஎஸ் பஞ்சாப் மாநிலம் வந்து பாராளுமன்றத்தை வந்து அடிப்படை உரிமைகளை வந்து திருத்த முடியாது, திருத்தம் மேற்கொள்ள இயலாது அப்படின்னு சொல்லுது 67ல. கோலக்நாத் வழக்கு ஞாபகம் வச்சுங்க, ஞாபகம் வச்சுங்க. கேள்வி அதிகமா கேட்பாங்க. 1967 இது அடிப்படை உரிமைக்காக வந்தது. அதே மாதிரி வந்து 24வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, பார்லிமெண்ட் அமெண்ட்மெண்ட் ஆர்டிகல் 13 368 இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண முடியாது, திருத்த முடியாதுன்னு சொல்ல வராங்க. ஆனா வந்து கேசவானந்தா பாரதியில எதை வேணாலும் திருத்திக்கலாம், ஆனா அடிப்படை கட்டமைப்பு மாத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். கோலக்நாத் வழக்கு ஏன் முக்கியம் அப்படின்னா, அப்பதான் நீதிமன்றம் வந்து பார்த்தோன்னா தன்னோட தீர்ப்பை தானே வந்து மாத்தி எழுதியிருக்கும் சார். தனக்கே உரிய நீதி பேராணை சரத்து 137 நினைக்கிறேன் சார். ஆமா ஆமா. நெக்ஸ்ட் 1978 44 சட்டத்தை என்ன சொல்லுது, சொத்துரிமை 31C பார்த்தோம். ஓகே. நெக்ஸ்ட் 31. நெக்ஸ்ட் வந்து சமத்துவ உரிமை. இதெல்லாம் போட்டுரும் இந்த கொஸ்டின் போட்டுரும். அடுத்து வந்து 5 வகையான நீதி பேராணை, ஆட்கொணர்ப்பு, செயலத்து, நெறிமுறைக்கேற்பு, தடையொத்து நீதி பேராணை. இது வந்து என்ன கேக்குறாங்க, இன்னொன்னு என்னன்னு கேக்குறாங்க. இன்னொன்னு என்ன அர்த்தம், முதலேற்பா, மேல்முறைக்கா, என்ன பிராதியம்னா தகுதி வினாவு நீதி பேராணை. அதாவது கோ வாரண்ட்னு சொன்னாங்க இல்லையா, தகுதி வினாவு நீதி பேராணை. ஓகே. நெக்ஸ்ட் கீழ்கண்டவற்றில் அறிவுறுத்தல் கருவி என்று அழைக்கப்படுது. சொல்லுங்களா, அறிவுறுத்தல் கருவி. முகவுரை சொல்லுமா, முகவுரை நோக்கத்தை பற்றி சொல்றது முகவுரை. அடிப்படை உரிமைகள் நமக்கான உரிமையில வளர்ந்து கடமைகள் கிடையாது. அரசின் வழிகாட்டும் நெறிமுறைகள் தான் அறிவுறுத்தல் கருவி. ஓகேனா? எந்த அரசியலமைப்பு விதி 7 அடிப்படை உரிமைகளை குடிமக்களுக்கு உறுதி செய்யுது. ஃபர்ஸ்ட் எவ்வளவு 7 அடிப்படை உரிமைகள் வந்து விதி 19 அதான் இருந்துச்சு. ஓகேனா? எந்த அரசியலமைப்பு விதி 7 அடிப்படை உரிமைகளை குடிமக்களுக்கு உறுதி செய்யுது. எது 19 ஏ குழந்தை அந்த கருத்துரிமை, பேச்சுரிமை பார்த்தோமா, பி சி டி அப்படின்னு பார்த்து ஒரு இதுல இருந்து இதுக்குள்ளேயும் ஒரு சொத்துரிமை இருக்கும். ஓகேனா? 19ல இதுலயும் ஒரு சொத்துரிமை இருக்கும். அந்த சொத்துரிமை அதையும் தீர்ப்பு வச்சிருக்காங்க. 19 எப்பா
ஆமாங்க சார். ஆமா 19(1) எப்பன்னு ஒரு உரிமை இருந்திருக்கும். அந்த உரிமையை நம்ம தூக்கிட்டு போயிட்டு எங்க போயிட்டோம், சொத்து உரிமை வரும்போது அதையும் தூக்கிட்டு போய் அங்க வச்சிருக்கோம். ஓகேவா? அந்த இதுல அப்போ 7 அடிப்படை உரிமைகளை குடிமக்கள் வழங்குவது 19 நோட் பண்ணி வச்சோம். சிறுபான்மையினர் கல்வி நிறுவனம் 30. இந்திய அரசாங்கத்தில் எந்த பத்தி அடிப்படை உரிமைகள் பகுதி 3. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 21(21)A சட்டங்கள் கீழ் என்ற எந்த உரிமை வழங்குது? 21(21)A கல்வி வாழ்வதற்கு உயிர் வாழ்வதற்கான உரிமை அடிப்படை கல்வி. சமத்துவ உரிமை போட்டுரும். சமத்துவ உரிமை சொந்த போட்டுரும். இதுங்க இலவச கட்டாய கல்வி 6 to வயசு என்ன சொல்லுவோம் 6 to 14. ஓகேங்களா? 6 to 14. ஓகே. ஆனா 2018 ஒரு திட்டத்தை கொண்டு வந்தான். 2020 நம்ம என்னன்னா 2009 RTI சட்டம் என்ன சொல்லுன்னா 6 to 14 வயசு குழந்தைகளுக்கு கல்வி கொடு. அதுதான் இந்த ஆர்டிகல் சொல்றதா அது சொல்லும். ஆனா புதிய கல்விக் கொள்கைன்னு ஒண்ணு வந்திருக்கு இல்லையா, புதிய கல்விக் கொள்கை. அந்த புதிய கல்வி 2020 என்ன சொல்லுதுன்னா 6க்கு எத்தனை வயசு வரையும் கட்டாய கல்வி கொடுன்னு சொல்லுது? 18 வயசு வரையும் கட்டாய கல்வி கொடுன்னு சொல்லுது. இந்திய அரசியலமைப்பில் சொத்துரிமை அடிப்படை உரிமை நீக்கப்பட்ட 44/78. இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமை எண்ணிக்கைன்னு கேட்டா 6. தொடக்கத்துல எத்தனை இருந்துச்சுன்னா 7. 6 முதல் 14 வயது 21A. தொண்டர்களுக்கு எதிரான உரிமை என்ன சொல்றோம் 23, 24. இந்திய அரசியலமைப்பில் காணப்படும் அடிப்படை உரிமையில் எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டு சொன்னா 6. 14 வயதுபட்ட சிறுவர்கள் என்ன போடணும் ஆர்டிகல் 24. 14 வயசு சிறுவன் வந்துருச்சு. கீழ்கண்ட எந்த விதி தீண்டாமை விதி 17. பின்னோட்டில் எந்த அடிப்படை உரிமை திருத்தத்தின் மூலமாக இந்திய அரசியலமைப்பிலிருந்து நீக்கப்பட்டது? எது நீக்கப்பட்டது? சொத்துரிமை. இந்தியா இந்த ஒரு விதி இல்லாவிட்டால் அரசியலமைப்பின் வீண் 32 சொல்லிருக்காங்க. அப்படி யார் சொன்னாரு? இந்த ஒண்ணு இல்லனாலே போயிடுச்சுன்னு சொன்னாரு. அந்த பாயிண்ட் நான் படிச்சோம்ல, இந்த பாயிண்ட் அப்படியே படிச்சோம்ல. இந்த அரசியலமைப்பு இல்லாவிட்டால் அரசியலமைப்பு வீண். இதை படிச்சோமா இல்லையா? இதே பாயிண்ட் படிச்சோம். ஓகேங்களா? ஆமா. அரசியலமைப்பு விதியை தவிர வேறு ஒண்ணும் என்ன இல்ல. இது பெருசா இல்ல. இவ்விதிதான் இந்திய அரசியலமைப்பின் ஆன்மாவும் இதயமாவும் சொன்ன அம்பேத்கர், B.R. அம்பேத்கர். செய்ய தவறிய ஒரு செயலை இப்ப நான் சொன்னேன் இல்லையா, செய்ய தவறிய ஒரு குறிப்பிட்ட செயலை உடனடியாக இப்ப என்ன ஞாபகம்னா நான் என்ன ஞாபகம் வரணும். ஆமால ஒரு கிறுக்கு சொல்லிட்டு இருந்தானே விஓன்னு சொன்னா ஏதோ வேலை செய்யலன்னு சொன்னா கோர்ட்ல கேஸ் போட்டுருவான். அதே கேட்கறான் கம்பெனின்னு சொன்னான்ற வார்த்தை உனக்குள்ள ஒழிக்கணும். செய்ய தவறி என் ஃப்ரெண்டா இருந்தா சொல்லுவாங்க, போயிட்டு எக்ஸாம் எழுத பின்னாடி சொல்றாங்க. ஆனா இங்க யாரும் சொல்றதில்ல. சரி, செய்ய தவறிய ஒரு குறிப்பிட்ட செயலை உடனடியாக செய்ய கோரி நீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை. இவ்வாணை பிறப்பிக்கப்படுதும் குறிப்பிட்ட அலுவலர் அச்செயலை உடனடியாக செய்ய வேண்டியவர் யாரு? என்ன ஆன்சர்? செயலுறுத்தும் நீதி. நான் சொன்ன கான்செப்ட் அப்படியே கதையா? நான் சொன்னது அப்படியே கதையா இருக்குதா? ஆனா இந்த மாதிரி வரும்னு எனக்கு தெரியல. நானே இப்ப அந்த கொஸ்டின் பாக்குறேன். இந்த ஒரு விதி இல்லாவிட்டால் அரசியலமைப்பு B.R. அம்பேத்கர் ஆட்கொணர்வு நீதி பெற சட்டத்திற்கு புறம்பாக கைது செய்வது. சட்டப்படி கைது செஞ்சா கிடையாது. சட்டத்திற்கு புறம்பாக கைது செய்து மக்களை பாதுகாத்தல். ஓகேங்களா? எந்த அரசியலமைப்பு பிரிவு சிறுபான்மையினர் கல்வி நிறுவனம் 30. டாக்டர் B.R. அம்பேத்கர் படி எந்த விதி ஆன்மா 32. 6 அடிப்படை உரிமையில கொடுக்குது. அவ்வளவுதான். ஓகேவா? எது முடிஞ்சு? அடிப்படை உரிமைகள் முடிச்சு. இன்னும் 2-3 வரும். தகவல் அறியும் உரிமையை பத்தி சொல்ற ஆர்டிகல் எதுனா 19 ஓகே. அடுத்து வேற என்ன ஜல்லிக்கட்டை பத்தி சொல்றது 29. ஓகேங்களா? ஜல்லிக்கட்டை பத்தி சொல்றது 29. ஒருத்தன் தற்கொலை செய்யறது அடிப்படை உரிமையா? இல்ல. ஓகே. அடிப்படை உரிமையில சேராது. எதுல சேராதுன்னு சொல்றாங்க? 21 சேராது. தனி மனித சுதந்திரத்துல இது சேராது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப நமக்கு அதே மாதிரி இதை நோட் பண்ணுங்க. அடிப்படை நமக்கு அடிப்படை உணவு, உடை, இருப்பிடம்லாம் கிடைக்கணும். அதை பெற்றுக்கொள்றதுக்கான உரிமை நமக்கு இருக்குன்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன? ஆர்டிகல் 21. வெரி குட். ஆர்டிகல் 21. சரி, இப்போ 226, 232 இது ரெண்டுத்துல எதுக்கு அதிகாரம் அதிகம்னு பார்ப்போம். 226 சார். 32ன்றது வெறும் அவங்க கிட்ட டைரக்டா போற ஒரு கேஸுக்காக மட்டும் தான் விதி 32 யூஸ் பண்ணுவாங்க. ஆனா 226 தனி மனித சுதந்திர பாதுகாப்பு எங்கெல்லாம் பாதிக்கப்படுதோ, அதாவது 21 எங்கெல்லாம் பாதிக்கப்படுதோ அங்கெல்லாம் என்ன யூஸ் பண்ணலாம்? 226 யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? சரி, போலாம். அடுத்து முடிச்சா? ஓகே. அடிப்படை உரிமைகள் முடிஞ்சு. ஓகேவா? அடுத்த கண்டென்ட் என்ன பார்க்கணும்? அடுத்தது அடிப்படை கடமைகளும் இன்னொன்னு என்ன பார்ப்போம்? அரசு நெறிமுறை கோட்பாடு. முடிஞ்சா பாத்துலாமா? இல்ல ரெஸ்ட் வேணுமா?